அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இது நவில் தரும் நூல் நயத்தின் 96வது நிகழ்வு. இந்த இணைய வழி கூட்டத்திற்கு இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். வள்ளுவர் குரல் குடும்பம், வலைதமிழ்.com மற்றும் கற்க அறக்கட்டளை என்ற 3 அமைப்புகளும் இணைந்து வெள்ளிதோறும் திருக்குறள் நூல்கள் குறித்த எண்ண பகிர்வுகளை ஏறக்குறைய 1.25 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதிலும் முக்கியமாக இது ஒரு சிறப்பு தொடராக அமைகிறது. அந்த சிறப்பு தொடர் எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது என்றால், திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் குரல் பற்றிய நூல்களை மணிவாசகர் பதிப்பகம் அவரது 100ஆண்டு விழாவையொட்டி 16 தொகுதிகளாக வெளியிட்டுள்ளது. அந்த 16 தொகுதிகளில் அடங்கியுள்ள கட்டுரைகளை கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் ஏற்று அந்த கருத்துக்களை பகிர்மாறு திரு சி ராஜேந்திரன் ஐயா, வள்ளுவர் குரல் குடும்பத்தைச் சேர்ந்தவர், இந்த நவில் தரும் நூல் நயத்தின் நிகழ்வின் நிறுவனர் என சொல்லலாம். அவரின் எண்ணப்படி இது தொடங்கப்பட்டது. அந்த வகையிலே ஏறக்குறைய ஒரு 12 வாரங்களாக திருச்சி ஜமால் முகமது கல்லூரி மாணவர்கள் இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்தினார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 வாரங்களாக திருச்சி சமயபுரம் எஸ்ஆர்வி கல்வி குழுமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் இந்த திருக்குறள் பற்றிய எண்ண பகிர்வுகளை பகிர்ந்து வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் நம்மிடையே 11ஆம் வகுப்பைச் சேர்ந்த திரு MS கௌஷிக் என்ற மாணவரும், 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த திரு S யோகித் என்பவரும் குன்றக்குடி அடிகளார் அவர்களின் திருக்குறள் காட்டும் அரசு குறள் 100 என்ற தலைப்பில் அமைந்த, அதாவது 16 தொகுதியில் 4வது தொகுதியில் அமைந்துள்ள இந்த கட்டுரைகளை பற்றி தான் பயின்று தான் புரிந்தவற்றை விளங்கியவற்றை இன்று நம்மிடையே பகிர வந்துள்ளனர். அவர்கள் இருவரையும் இந்த 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களை ஊக்குவிக்குமாறும் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இந்த இணையவழி நிகழ்வில் இணைந்து உரையாளர்களை ஊக்குவித்து வரும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் எங்களது வரவேற்பை கூறி எனது வரவேற்பை நிறைவு செய்கிறேன். முதலாவதாக 11ஆம் வகுப்பைச் சேர்ந்த MS கௌஷிக் அவர்கள் உரை நிகழ்த்த வருகிறார்கள். அவரை அன்போடு அழைக்கிறோம். நன்றி. கௌஷிக், தொடங்கலாம். Yes sir, 1 minute sir. Share screen option கொடுங்க sir. Yes sir, 1 minute sir. Sir, இப்போ இதுல சார் இப்ப இதுல வந்து chat ஆப்ஷன்ல வந்து இது அனுப்பிச்சு விட்டுறீங்க சார். எனக்கு இப்ப இங்க லோட் ஆயிட்டே இருக்கு சார். பிரசன்ட் அப்படிங்களா? நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். எஸ் சார். Yes sir, thank you sir. தொடங்கலாம் கௌஷிக். Yes sir. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மாசு கௌஷிக். SRV பள்ளியில் படித்து வருகின்றேன். இன்று குன்றக்குடி அடிகளார் அவர்களின் நூல் வரிசையில் திருக்குறள் காட்டும் அரசு என்னும் கட்டுரையில் நயவுரையை வழங்க வந்துள்ளேன். சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார்.
இன்றைய நிகழ்ச்சி நிரல். முதலில் தமிழ் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்பதை நாம் காண்போம். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். முதலாக இந்த நூலை நான் படிக்கும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனால் நாம் அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் முதலில் நூலில் கூறப்பட்டிருந்தது என்னவென்றால், ராமாயணத்தில் ராவணன் சீதையை வனவாசத்திலிருந்து கடத்தி வானூர்தியில் கொண்டு போனதாக, அதாவது வானில் பறந்ததாக கூறப்பட்டிருந்தது. இப்பொழுது இதற்கும் தமிழின் வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கலாம். அந்த காலத்தில் மனிதர்களால் பறக்க இயலுமா என்று அனைவரும் யோசித்தார்கள். அனைவரும் மனிதரால் பறக்க இயலாது என்று கூறினார்கள். ஆனால் பறவை பறக்க இயலும். அதை வைத்து நாம் ஏன் புதிதாக ஒரு அதாவது பறக்கும் ஊர்தியை நாம் ஏன் கண்டுபிடிக்க கூடாது என்று பறவையை வைத்துதான் வானூர்தி என்னும் விமானத்தினை கண்டுபிடித்தனர். இந்த மாதிரி யோசிச்சா மட்டும்தான் நம்மளால தமிழ் மொழி அப்படின்றத வளர்ச்சி செய்ய முடியுமே தவிர மற்றபடி அதுல இருக்கிற குற்றங்களை கண்டுபிடிக்கிறது ஆகாது. இப்ப இந்த இது பறக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நம்மளால பறக்க வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கிற பேர் தான் தமிழை வளர்க்க நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சார் நெக்ஸ்ட் சார். அடுத்து இந்த புத்தகத்துல இன்னொன்னு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, திருவள்ளுவர் காட்டும் அரசு அப்படின்றத அம்பேத்கரோட அரசையும் மற்றும் திருவள்ளுவரோட அரசு ஆகிய இரண்டு பேர்த்தோட அரசையும் ஒப்பிட்டு இருக்கிறார்கள். அம்பேத்கரின் அரசு என்ன கூறுகிறது அப்படின்றத பார்ப்போம். Law and order are the medicine of the body politic, and when the body politic gets sick, medicine must be administered. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பெல்லாம் ஒரு நாட்டுல தப்பு நடக்குது அல்லது அங்க சட்டம் ஒழுங்கா இல்லை அப்படின்னா, டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரில லா அண்ட் ஆர்டர் அதை வச்சுதான் ஒரு நாட்டை சரி செய்ய முடியும் அப்படின்றதுதான் அம்பேத்கரின் அரசு கூறுகிறது. இப்ப அம்பேத்கரின் அரசு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, பிற நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. ஆனால் மற்ற நாடுகளோட நம் நாட்டில்தான் அரசு மிக நன்றாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் திருவள்ளுவரின் அரசுக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். திருவள்ளுவர் அதாவது கல்வி, ஒழுக்கம், நேர்மை ஆகியவை அனைத்திற்கும் அதிகாரம் அமைத்திருக்கிறார். அதை போலவே ஒரு அரசனுக்கான பண்பு எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசன் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று இறைமாட்சி என்னும் அதிகாரத்தில் கூறியுள்ளார். படைக்குடி அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, படைக்குடி கூல் அமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இந்த குறளின் பொருள் என்னவென்றால், போர்ப்படை, குடிமக்கள், உணவு, ஆலோசனை தரும் அமைச்சர்கள், நட்பு, அரண்மனை ஆகிய ஆறும் பெற்றவரே அரசருள் சிறந்தவர். அரசர் இப்ப நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, அரசர் என்பவர் ஒரு வலிமையானவரு, நேர்மையானவரு, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதையும் தாண்டி அரசர் அப்படின்னு முழுமை அடையணும் அப்படின்னா போர்ப்படை வேணும், குடிமக்கள் வேணும், உணவு வேணும், ஆலோசனை மற்றும் அமைச்சர்கள், நட்பு வேணும். அதன் பிறகு நன்றாக குடியாட்சி அமைப்பதற்கு எல்லாரோடும் கலந்துரையாட ஒரு அரண்மனை வேண்டும். இதுதான் இந்த குறளோட பொருள். அடுத்து, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனான் பவர்க்கு. இதுல என்ன கூறுறாங்க அப்படின்னா, ஒரு நாடாளும் அரசனுக்கு அந்த ஆறும் இருக்கணும். அதை போலவே அரசனுக்கு விரைவாக செயலை செய்தலும், அதனை அறியும் அறிவும், செய்யும் துணிவும் என்ற 3 திறனும் நீங்காமல் இருக்க வேண்டும். இதற்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொரோனா காலத்துல அதாவது அது ஒரு பேரிடர் காலம். இந்த காலத்துல சில நாட்டுல ரொம்ப பெரிய இழப்பு இருந்துச்சு, சில நாட்டுல இழப்பு இல்லாமலும் இருந்துச்சு. நம் நாட்டில் அதாவது இந்தியாவில் இழப்பு அதிகமாக இருந்தது, ஆனால் அதிகமாக இல்லை. ஏனென்றால் நம் நாட்டு அரசு விரைவாக செயலை செய்து அதற்கான ஒரு தீர்வினை கண்டுபிடித்து அதை செய்வதற்கு துணிச்சலாகவும் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் சில நாட்டில் சானிடைசரை குடிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். ஏன்னா கொரோனாவை நாம் சானிடைசரை போட்டுதான் கை கழுவுவோம் என்று அதனால் சானிடைசரை குடித்தால் உயிர் பிழைத்து விடுவோம் என்று சில நாட்டு அரசர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் நம் நாட்டில்
அதனை அறிந்து, அதாவது இந்த குறளில் கூறியது போன்று அறிந்து அதை செய்யும் துணிச்சலோடு விரைவாக செயலை செய்ததால் தான் நாம் இத்தகைய பெரிய பேரிடர் காலத்திலிருந்து தப்பித்திருக்கிறோம் என்பது சிறப்பானது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவர் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். முறைமையோடு ஆட்சி செய்து மக்களை காப்பாற்றும் மன்னவன் அம்மக்களுக்கு தெய்வம் என்று சொல்லப்பட்டும் உயர்நிலையிலிருந்து வைத்து மதிக்கப்படுவான். இந்த குறள் வந்து அந்த கௌஷிக் உங்க வாய்ஸ் ஆடியோ வரலையே. ஆடியோ வரல, வாய்ஸே வரல. சாரி சார், டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு சார் இன்டர்நெட்னால. முறைமையோடு ஆட்சி செய்வது மக்களை காப்பாற்றும் மன்னவன் தான் அரசனாகவும் அதன் மேலும் கடவுளாகவும் கருதப்பட்டார். இப்ப கொரோனா காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நிறைய தொழிலாளர்கள், அதாவது டாக்டர்ஸ், அப்புறம் வந்து தூய்மை பணியாளர்கள், இவருக்குதான் நம்ம வந்து அரசன் மாதிரி. ஏன்னா அவங்க ஒத்துச்சாத அவங்களோட முயற்சினால மட்டும்தான் நம்ம நிறைய பேர் இப்பொழுது இங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வந்து பகுத்தறிவோடு அரசு ஆணைக்கு ஏற்ப நடக்காவிட்டால் இப்ப இத்தகைய பேரிடர் காலத்திலிருந்து நம்ம தப்ப இயலாது. சோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களதான் வந்து டாக்டராகவும் மற்றும் அவங்கள வந்து டாக்டர் தான் கடவுளா நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நான் அந்த திருவள்ளுவர் காட்டு அரசும் அந்த தொகுதியில வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றதுதான் ஸ்கிரீன்ஷாட்டா சொல்லியிருக்கேன். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். அரசன் தெய்வீக உரிமை உடையவன். அவன் தெய்வத்தினாலேயே அதிகாரத்தை பெற்றிருக்கிறான். அவன் தவறே செய்ய மாட்டான். அரசன் தவறு செய்வான் என்று கருதவே பாவம். அரசன் அரசன் தெய்வீக உரிமை உடையவன் என்றும் கூறியிருக்கிறாங்க. அரசன் என்றால் பயம் இருக்காது மற்றும் அவன் வலிமையானவன் என்று குறிப்பிட்டு இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் நாம் இன்றைக்கும் பெரிதாக பாராட்டுகின்ற ஆங்கிலேயர்களுக்கு அடுத்து ஆங்கில நாட்டுடைய நாகரிகம். திருவள்ளுவரோட கனவு என்ன அப்படின்னா வந்து ஒரு அரசன் எனப்படுபவன் மக்களுக்காக டெமோக்ரஸி அப்படின்னா வந்து ஃபார் பீப்புள், பை பீப்புள், ஆஃப் பீப்புள். இது இப்ப கண்டுபிடிச்சது. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாம எந்த ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாத இடத்திலேயே ஒரு அரசுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத கணிச்சிருக்காரு. அதை போலவேதான் இந்த முயற்சி செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் இப்ப திருக்குறள்ல மட்டும்தான் இப்படி வந்து அரசனை பற்றி புகழ்ந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா சங்க இலக்கிய நூல்கள், அதாவது புறநானூறு, பதிற்றுப்பத்து ஆகிய நூல்கள்லயும் அரசனை பற்றி கூறியிருக்காங்க. அதற்கான சான்றுகளை நாம் பார்ப்போம். தமிழரின் வாழ்வியலில் கருவூலமான புறநானூறு வீரத்தையும் ஈரத்தையும் மட்டும் பேசாமல் வாழ்வின் விழுமியங்களையும் பேசுகிறது. அதாவது ஒரு அரசு அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதோட வீரத்தையும் மற்றும் அதன் பலத்தையும் மட்டும் கூறாமல் அந்த அரசனால் என்னென்ன செய்ய இயல்ந்தது, எப்படி மற்ற அரசர்களிடம் இருந்து அவன் வேறுபட்டான் என்பதையும் இதில் கூறியிருக்கிறார்கள். பாண்டிய மன்னன் பெருவழுதி என்னும் பெயரில் பலர் இருந்தனர். அதாவது நிறைய அரசர்கள் வந்து பெருவழுதி என்ற பெயரிலேயே இருந்தார்கள். ஆனாலும் பண்புகள் அனைத்தையும் தம் இளைய காலத்திலேயே பெற்றிருந்த காரணத்தால் அக்கால மக்கள் இவரை இளம்பெருவழுதி என்று அழைத்தனர். இந்த பாடலை இயற்றியவர் வந்து கடலில் வாய்ந்த இளம்பெருவழுதி. ஏன் இவரை மட்டும் கடலில் வாய்ந்த இளம்பெருவழுதி என்று கூற வேண்டும்? எப்பொழுதும் போலவே பெருவழுதி என்று கூறியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை இருக்கும். அதை நாம இப்போ இந்த பாடலை படித்த பின்பு காணலாம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரன் அமிர்தம் இயைவதாயினும்
இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரையும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளர் அயர்விலர் அன்ன மாட்சி அணையர் ஆகி தமக்கென முயலா நோன்னான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. சார் நெக்ஸ்ட் லைட் சார். இதை இயற்றியது கடலுள் வாய்ந்த இளம்பிள்ளை தான். புறநானூறு பாடல்கள்ல சங்க காலத்துல ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்கள் சமூக வாழ்க்கை பற்றியும் எடுத்துரைக்கின்றார்கள். இப்ப இந்த இதுல என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு அமிர்தமே கிடைத்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுறவரை வந்து இந்திரனா கருதிருக்காங்க. அரசர் இந்த கடவுள் மனித இடம்பெறுவது எப்படின்னா தமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மத்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்றது மக்களால் கூறப்பட்டிருக்கிறது மற்றும் இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. புகழ் வரும் என்றால் தம் உயிரையும் கொடுப்பர் தன் மக்களுக்காக இரவு பகல் பார்க்காமல் அயராது உழைப்பவரே அரசர் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது புகழ் வந்தாலும் சரி மக்களுக்காக தான் நான் உழைப்பேன் என்று அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். இரவு பகல் பாராமல் போர்வினை புரிந்து கொண்டு தம் மக்களுக்கு மக்களுக்கு நல்லாட்சி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அக்காலத்து அரசர்கள். இதுவே திருவள்ளுவரும் கருதினார். அதாவது ஒரு அரசர் எனப்படுவது இனிமையான பண்புகளோடவும் மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்ளவும் நல்லாட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவர் கூறும் கருத்து. சார் நெக்ஸ்ட் சார். புறநானூறு நூல்ல பார்த்ததுக்கு அப்புறம் 18 இந்த 18 அப்படின்றது அரசரை பத்தி கூறின ஒரு நூல்ல ஒன்றாகும். 8 தொகையில் அமைந்த புறத்திணை நூல்களுள் ஒன்று 18. சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்து உயம்பும் இது பாடாந்திமையில் அமைந்துள்ளது. இது வந்து எப்படின்னா ஒரு சின்னது இந்த 18 அப்படின்ற நூல் எதை பத்தி எல்லாம் கூறும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாடாந்திணையில் அமைந்துள்ளது. சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்து எம்பும். அதனால சங்க காலத்திலேயும் அரசர்கள் இப்படி இருந்திருக்காங்க இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. முதல் 10 பாடல்களும் இறுதி 10 பாடல்களும் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றிருக்கின்றன. சார் நெக்ஸ்ட் லைட் சார். இப்ப இந்த சார் 1 மினிட் சார் முன்னாடி ஸ்லைட் சார். இது முன்னாடி ஸ்லைட் சார் 18 சார். எஸ் சார். இப்ப இந்த பாடல்ல என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு புலவன் வந்து அரசனிடம் போய் ஒப்பிடுகிறான். அரசே சேரநாதா உன் நாட்டில் மட்டும் ஏன் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்? எப்படி உன் நாடு மட்டும் எல்லா நேரத்திலும் விழாக்கோலமாக அமைந்திருக்கிறது? இது எப்படி சாத்தியம்? தன் மக்களை கண்ணென காத்து கொண்டிருக்கிறாய். அதனால் தன் மக்கள் வேறு எந்த நாட்டிற்கும் செல்லக்கூடாது என்று விரும்புகிறாய். அதை போலவேதான் மக்கள் தன் நாட்டில் அதாவது சேரநாதன் ஆட்சி புரியும் நாட்டில் தான் நாம் இருக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? எப்படி பகைவர்களோடு போர் புரிந்து நீ எப்பொழுதும் வெற்றி பெறுகிறாய் அப்படின்றத பத்தி இங்க ஒரு புலவர் பாடுறதா 18 அமைஞ்சிருக்கு. ஆகவே அரசன் எனப்படுபவன் எப்படி இருக்க வேண்டும் எப்பொழுது இப்போ சுருக்கமாக காண்போம். ஒரு நல்லாட்சி அமைக்க வேண்டும், விரைவாக செயல்பட வேண்டும், விரைவாக செயல்பட்டு அதை செய்யும் துணிவு மற்றும் அதற்கான பகுத்தறிவு இருக்க வேண்டும். இப்ப அதாவது முடிந்த 1/1/2025 ஆண்டு திருவள்ளுவர் கன்னியாகுமரி சிலை திருவள்ளுவருக்காக கன்னியாகுமரியில சிலை வந்து வைத்து 25 ஆண்டுகள் ஆயிற்று வெள்ளியிலா. அதற்காக பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் திருவள்ளுவர் பற்றி கூறியிருக்கிறார். அதில் மக்களின் குரல் என்ற ஒரு வாக்கியத்தினை கூறியிருக்கிறார். அதில் என்ன கூறியிருக்கிறார் என்றால் திருக்குறள் நமது சமகாலத்தில் கொண்டாடப்பட்டு வருவது போல் ஆட்சி அதிகார அமைப்புகள் ஒருபோதும் கொண்டாடப்படவில்லை. இத்தகைய முன்னேற்ற மக்களாட்சியில் மட்டும்தான் சாத்தியம். திருக்குறளை தனது தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய ஒரே பேரரசு பெயரை நம்மால் நினைவு கூற முடியுமா? ஏனெனில் திருக்குறள் அடிப்படையில் குடிமக்களின் குரலாகவே ஒலிக்கிறது. அதாவது உலக பொறுமுறை 1 அப்படின்னு திருக்குறளை வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற நாட்டிலையும் இதை வந்து கொண்டாடுகிறார்கள். திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே திருவள்ளுவரை தாண்டி மகாத்மா காந்தியை நினைவு கூறாங்க. மகாத்மா காந்தி அவர்கள் என்ன கூறியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தால் தமிழனாக பிறந்து திருக்குறளை தமிழில் நான் பயில வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அத்தகைய உலக பொதுமுறையை தமிழில் பயில வேண்டும் என்று நம் இந்திய தாயின் தந்தையான மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார். மற்றும்
அதனால்தான் ரத்தம் உயிர் வாழ்தல் வேண்டேன் பரந்த கெடுக உலக இயற்றான் என்று பகிர்தல் அறம் பற்றி அவ்வளவு உறுதியான குரலில் உரத்து பேச முடிகிறது. இப்படி திருவள்ளுவர் திருக்குறளில் இயற்றியதால் மட்டும்தான் நம்மளால் இப்பொழுது நன்றாக, அதாவது உலக பொதுமுறை என்பது தமிழ் மொழியில் தான் வந்திருக்கிறது என்று உறுதியாக கூற முடிகிறது. வாசல் தோறும் வள்ளுவம். இப்பொழுது திருக்குறள் அதாவது தமிழ் மொழி வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என்பதை விட திருக்குறள் எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதையும் காண்போம். ஏனால் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறளை இயற்றியுள்ளார். அது தமிழ் மொழியில் இயற்றியுள்ளார். அதை பற்றி நாம் காண்போம். வாசல் தோறும் வள்ளுவம். அச்சுக்கலையின் வரவுக்கு பின்னால், அதிலும் குறிப்பாக மக்களாட்சி என்ற மாண்பு நமது சமுதாயத்தில் வளர்ந்ததுக்கு பின்னால் திருக்குறள் மக்களை சேர்ந்து சென்றிருக்கிறது. இப்போதான் எப்படின்னா, ஒரு பேருந்துல ஏறினா கூட ஒரு திருக்குறளோட போர்டு முன்னாடி வச்சிருக்காங்க மற்றும் அதற்கான பொருள் வச்சிருக்காங்க. மற்றும் கல்யாண பத்திரிகைகள்லயும் வச்சிருக்காங்க. சில வீட்டோட வாசல்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன் திருக்குறளை இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, சில அறிக்கைகள் என்ன சொல்லுது அப்படின்னா திருக்குறளை நன்றாக பயின்று அதனை பின்பற்றவங்களோட வாழ்வு சிறப்பாகவும் நன்றாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இததான் ஆர் பாலகிருஷ்ணன் சார் ஐஏஎஸ் அவர்களும் வாசல் தோறும் வள்ளுவம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் அடையாளங்களுக்கு கடந்த திருவள்ளுவர் மீது புற அடையாளங்கள் இட்டுக்கட்டி நிரம்பி கையெடுக்கும் முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே திருக்குறளிலிருந்து மேன்மேலும் அதில் மேன்மேலும் வளர்ச்சி வந்து கொண்டேதான் இருக்கிறது நம்ம மக்களிடம் திருக்குறளை பயின்று வருவதால். அதை போலவே தமிழ் மொழியில், அதாவது இப்ப நான் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லவா, ஆனா எனக்கு திருக்குறளை மனப்பாடமாக வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்து சிறு வயதிலிருந்தே திருக்குறளை பயின்று வருவதும் மற்றும் அதன் பொருளை நாம் தெரிந்து வந்தால் சிறு வயதிலேயே நல்ல பண்புகளோடும் வழக்கத்தோடும் உலக பொதுமுறையை கற்று வரலாம் என்று இருக்கிறது. அடுத்து திருக்குறளை ஏன் நம்ம உலக பொறுப்பு சார் முன்னாடி ஸ்லைடு சார் 1 minute சார். திருக்குறளை நம்ம ஏன் உலக பொதுமுறை ஒன்று அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா அது அதை பின்பற்றினால் மக்களால் நன்றாக சிறப்பாக வாழ முடியும் என்றிருக்கிறார்கள். ஆனால் நாம் பொதுமுறை என்றா கூறுகிறோம். அதற்கு ஆர் பாலகிருஷ்ணன் சார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். தமிழ் வேதமாகிய திருக்குறள் என்று கருத்தாக்கின் அடிப்படையில் தான் திருக்குறளை பொதுமுறை என்று அழைக்கும் மரபு தொடங்கியது. வேதம் என்பது மறைபொருள். உலக பொதுமுறை என்பது திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட சமய வட்டத்துக்குள் நின்று பேசவில்லை, அது பொதுவாகவே தான் பேசுகிறது. ஆனால் யதார்த்த உலகம் வேறு வகையில் இயங்குகிறது. இங்கே மறைபொருளாக மறைவாக இயங்கும் எதுவும் பொதுவாக இருப்பதில்லை. உண்மையில் பொதுவாக இருக்கும் எதுவும் மறைவாக இருப்பதில்லை. ஆனால் திருக்குறளை பொதுமுறை எனப்படுவதை விட பொதுமுறை என்பதுதான் பொருத்தம் என்று கூட தோன்றுகிறது. முறை என்கிற சொல் குடும்பம், சுற்றம், உற்றார், உறவினர், ஒழுங்கு சட்டம், வழக்கம், வாடிக்கை, மரபு, இயல்பு, கட்டளை, நீதி போன்ற பொருள்களில் சமூக அமைப்பில் உள்ள பல்வேறு படிநிலைகளையும் தழுவிய சொல்லாகத்தான் தனி மனிதனில் தொடங்கி ஆட்சி வரை விரிவானது. அதாவது முறை என்பதற்கே இத்தகைய பொருள்கள் இருக்கிறது என்றால் திருக்குறளை பயந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதையும் இதில் குறிப்பிட்டுள்ளார். ஆகவே திருக்குறளை உலக பொதுமுறை என்று கூற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது சார் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஜவஹர்லால் நேரு டெமோக்ரஸி என்றால் என்ன அப்படின்றத சில அவரோட கோட்ஸா சொல்லியிருக்காரு. டெமோக்ரஸி அண்ட் சோசியலிசம் ஆர் மீன்ஸ் டு எண்ட், நாட் தி எண்ட் இட்செல்ஃப். டெமோக்ரஸி அதாவது ஜனநாயக நாடு, ஒரு ஜனநாயகம் எனப்படுவது மக்களுக்கு ஒரு முடிவை கூறுவதாக இருக்க வேண்டும், அதுவே முடிவாக இருக்கக்கூடாது. இப்பொழுது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு செயலுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தான் அதுக்கு நீதியை கொடுக்கின்றது, அதுவே முடிவாக இருப்பதில்லை என்பதுதான் இதில் கூறியிருக்கிறார். இப்பொழுது இதை உறுதிமொழி, அதாவது இப்ப திருக்குறளை பத்தி மற்ற நாட்டுகளாம் நன்றாகவே தெரிந்திருக்கிறது. ஆனால் நமக்கு விழிப்புணர்வு ஊட்டும்படியா இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணி இப்பொழுது திருவள்ளுவரோட வெள்ளி விழா கொண்டாட்டமாக
திருக்குறளை வந்து நிறைய பேச்சு போட்டிகள், கவிதை போட்டிகள் மற்றும் இந்த மாதிரி நய உரைகள் மற்றும் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன பசங்க அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நான் என்னோட தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு ஒரு உறுதிமொழி எடுத்து சொல்கிறேன். தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயர்தனி செம்மொழி, உலகறிய பல நூல்கள் படைப்பேன். உயிரை வளர்ப்பதும் தமிழே, காலத்தால் அழியாது பழமை நிறைந்த தமிழை புத்துயிர் பெற செய்வேன். இதுதான் நான் எடுக்கும் உறுதிமொழியாகும். அதாவது தமிழில் இருக்கும் இலக்கணத்தை தவறில்லாமல் படித்து அதனை கற்கவும் கற்பிக்கவும் செய்வேன் என்பதை நான் கூறுகிறேன். சார் நெக்ஸ்ட் லைக் சார். தேங்க்யூ சார். அருமையாக இருந்தது கௌஷிக், மிகச் சிறப்பாக இருந்தது, அருமையாக இருந்தது. இந்த உரைக்காக ஏறத்தாழ 21 நிமிடம் தான் நீங்க சொன்னது. உங்களுக்கு 30 நிமிடம் கூட கொடுத்திருந்தோம். 21 நிமிடத்தில் நிறைவு செய்திருக்கிறீர்கள். உழைப்பு, அர்ப்பணிப்பு பாராட்டத்தக்க ஒன்று. இதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியும் உழைப்பும் பாராட்டத்தக்க ஒன்று. கட்டுரையிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை தவிர வெளியிலே வந்து தற்கால சூழலை ஒப்பிட்டு அதனோடு தொடர்பு படுத்தி பேசியதும் மிக அருமையாக இருந்தது. பின்னர் தொடர்ந்து அடுத்ததாக பேசுவதற்காக நான் தம்பி யோகித் அவர்களை அழைக்கிறேன். அவர் குறள் 100 என்ற தலைப்பிலே பேசுவார். அவர் பேசி முடிந்த அவர் நிறைவு செய்த பின்னர் அனைவரும் கருத்து பரிமாற்றம் நிகழ்த்துவோம். இப்பொழுது தம்பி யோகித் அவர்கள் பேச வருகிறார். வாங்க. வணக்கம் ஐயா. நான் உங்களுடைய கேமராவை கொஞ்சம் இன்னும் சரியா வச்சுங்க. உங்க முகம் சரியா ஐயா, இந்த கேமரா வந்து அப்படியே பேக் கேமரா திருப்புறது எப்படிங்கன்னு சொல்ல முடியும்? இல்ல, கொஞ்சம் சாட்சி வச்சீங்கன்னா போதும். உங்க தலைதான் தெரியும். இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்காக பெருசா தெரியணும்னு எழுத்துல வந்து இங்க ஒரு டிவில அந்த மாதிரி போட்டிருக்கேங்க ஐயா. அப்ப இத வந்து பின்னாடி திருப்பினாதான் கரெக்டா இருக்கும் பேக் கேமரா. அது எப்படியாச்சும் யாருக்காச்சும் செய்ய தெரியும்? வழி சொன்னா செய்யும். எனக்கும் பத்தி தெரியல சார். சக்கரபாணி சார் ஏதாவது உதவி பண்ண முடியுமா தம்பிக்கு? என்ன சொல்றாரு தம்பி? என்ன சொல்றாரு? நான் இப்ப ஃப்ரண்ட் கேமரால இருக்கேன் சார், தெரியுதுங்களா? இது வந்து இங்க ஒரு மானிட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு. இது வந்து இப்படி புடிச்சிட்டு நான் ஃப்ரண்ட் கேமரால இருக்கிறதுக்கு பேக் கேமரால இப்படி புடிச்சுக்கிட்டேன்னா தெரியும்னு நான் சொல்றேன். அது பேக் கேமரா. ஸ்கிரீன் அப்படியே டச் பண்ணுங்களா? டச் பண்ணீங்கன்னா ஒரு சிம்பிள், கேமரா மாத்துறதுக்கு ஒரு சிம்பிள் வருதா பாருங்க. உங்க வீடியோல ஆமாங்க ஐயா, ஆமாங்க, வருதுங்க. ரொம்ப நன்றி ஐயா. ஒரே ஒரு நிமிடம். ஹிந்தியில இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜுகாடு. ஜுகாடு. ஆமா. என்ன அர்த்தம் சார் அதுக்கு? அது எப்படியாவது தட்டி முட்டி செட்டப் பண்ணி வச்சிருது. நாட் த்ரூ ப்ராப்பர் ப்ரொசீஜர். ஆனா அதே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி. சரி சரி சரி. ஐயா, அதுக்கு அவர் அழகா பொருள் சொன்னாரு, அர்த்தத்துக்கு பதிலா. நல்லது. அர்த்தம் பொருள். நன்றி, திருத்தியமைக்கு நன்றி. இப்ப இது நமக்கு தெரியாத. If the idea is to show the screen, கேட்காத. ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க யோகித். அனைவருக்கும் வணக்கம். நான் யோகித். இன்று நம்ம குன்றக்குடி அடிகளாரோட நூல் வரிசை ஒரு கலந்துரையாடல் பேச போறோம். நான் யோகித், 10ஆம் வகுப்பு இ பிரிவு, SRV பப்ளிக் பள்ளி, திருச்சியில படிக்கிறேன். அடுத்தது இவரு யாருன்னு தெரியுதா? வள்ளுவனே. நம்ம வள்ளுவரை பத்தி, திருக்குறளை பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி வள்ளுவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். நான் சொல்றது எல்லாமே என்னோட புரிதலுக்காக தான். என்னோட புரிதல்ல இருந்து நான் உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு பரிமாற்றிக் கொள்வேன். திருக்குறளை படித்தால் கண் மணக்கும், பேசினால் வாய் மணக்கும், கேட்டால் செவி மணக்கும், நினைத்தாலோ மனம் சுவைக்கும். மேலும் செய்யாமொழி என்னும் வடமொழி வேதத்தை விட பொய்யாமொழி என்னும் திருக்குறளை சால சிறந்தது என போகும் இடமெல்லாம் கூடலாம். இதற்கு சான்றாகத்தான் திருக்குறள் என்பது உலக பொதுமடையாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது தோண்ட தோண்ட கிடைக்கும் தங்க சுரங்கம் அல்ல குறையாத அமுத சுரங்கி போன்றது. மேலும் 2 அடிக்குள் ஒரு சரவெடியை வைத்து அதை கையில் எடுத்தால், அதை படித்தால் தலையில் அடித்தாற் போல் இருக்கும் ஒரு நூல். அது வாய்மை, உண்மை, பொறுமை, கடமை, கருணை, அன்பு, சுய கட்டுப்பாடு, நன்றியுணர்வு, சான்றாண்மை,
ஈகை, விருந்தோம்பல், இல்வாழ்க்கை, கல்லாமை, கொல்லாமை, புலால் உண்ணாமை, தனி மனித ஒழுக்கம், சமுதாய ஒழுக்கம், ஆட்சி, அரண் என 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்ட வைரமணிகளாக அதிக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் முதன்மையாக விளங்கும் பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால் உத்திர வேதம், தெய்வ நூல் என உலகம் போற்றும் பொதுமறையாக விளங்கும் திருக்குறளை வணங்குகிறேன். மேலும் நமக்கு இருக்கும் பழிவாங்கும் எண்ணத்தை கடிவாள போட்டது திருக்குறள். 1000 நூல் எதிர்நிற்பின் இதற்கு ஈடு உண்டா? தீரா கடல் போல் திரளும் பொருளுக்கு குறைவு உண்டா? முப்பெரும் கடலுக்கு அப்பாலும் பாய்ந்து முப்பாலாய் இருக்கும் நமது வள்ளுவனே நமக்கு அறிவு துணை. மேலும் சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் செதுக்கிய வைர சிற்ப வடிகள் சிறு வட்டத்துக்குள் கொடுக்காது இருக்கும் வாழ்வியலுக்கான நெறிகள் என கூறி எனது திருக்குறள் புரிதலை உங்களிடம் காட்டுகிறேன். அடுத்தது நம்ம குன்றக்குடி அடிகளாரை பத்தி பார்ப்போம். இவர் 1925 பிறந்திருக்காரு. இன்று 2025, அதாவது ஏறக்குறைய 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவருடைய 100ஆண்டு விழால இந்த ஆண்டோட முதல் தொடக்கத்துல நான் அவரை பத்தி பேசுறேன், அவருடைய நூல்களை சொல்றேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கிறது அடிகளாரோட அரிய படங்கள். இங்க அவரு பெரியாரோட நாத்திகவாதி, இவரு ஒரு ஆன்மீகத்தை பின்பற்றுபவர். இவர்கள் இடையே 2 பேத்துக்கும் இடையில இருக்கிற நட்பு தான் என்னை வியக்க வச்சது. இங்க பெரியாரோட மேடை பேச்சுல இருக்காரு, இங்க பெரியார் இருக்காரு, இங்க மேல கூட அந்த கருப்பு சட்டையில பெரியார் தான் இருக்காரு. அடுத்தது பாருங்களேன், அடிகளார் பல அறிஞர்களோட தலைவர்களோட தொடர்பு கொண்டிருக்காரு. இதை படிக்கும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க முதல்ல அவர் ஒரு மாநாட்டுல கலந்திருக்காரு. பின்பு இங்க காமராஜர் ஐயா கீழே இந்த இங்க நெடுஞ்செழியன் ஐயாவுக்கு இவர் நினைவு பரிசு வழங்கும் விதமாக ஒரு புகைப்படம் அமைந்திருக்கின்றது. இங்க பாருங்களேன், பாரதத்தின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவோடையும் அறிஞர் அண்ணாவோடையும் இங்க இருக்கிற அவர் வாங்கின பட்டம் இவர் தமிழ் புலமை பெற்றதுக்கு அப்புறமேட்டு இவர் பெற்ற பட்டத்துக்காக எடுத்த ஒளிப்படங்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட இருக்காரு. இப்ப நம்ம அடிகளார் நான் படிக்கும் போது, அவர் நூல் படிக்கும் போது எனக்கு ஒரே வியப்பு. அதுல என்னதுன்னா அடிகளார் மியூட் ஆயிருக்கு தம்பி, பார்த்து. யோகித் மியூட்ல வந்துருச்சு. மியூட் ஆயிருக்கு பாருங்க தம்பி. ஓகே. அறிவியல் எதையும் இணைக்க வல்லது, ஆனால் அறிவியல் மனித மனங்களை இணைக்க தவறிவிட்டது. அதற்காக ஆன்மீகத்தையும் தமிழையும் பயன்படுத்தி அறிவியலை இணைத்தவர் குன்றக்குடி அடிகளார். தனது சிந்தனையில் உள்ள சீர்திருத்தங்களை செயலில் காட்டியவர். இவர் காவியுடுத்திய காவிய நாயகன், சமூக நீதிகளை எதிர்த்து போராடியவர், கடவுளை போற்று மனிதனை நினை என்ற கருத்தையும் கூறியவர். அடிகளால் ஆற்றிய அடிப்படை பணி என்பது அளவற்றது. மேலும் தமிழ் மொழிக்கு கருவறை நுழைவை வாங்கி தந்தது நமது அடிகளார். இதை எனக்கு படிக்கும் போது ரொம்ப வியப்பா, ரொம்ப பெருமையா இருந்துச்சு. தமிழுக்கு கருவறை நுழைவை வாங்கி தந்த இவர் சமூக சீர்திருத்தங்கள் எல்லாத்தையுமே மடங்கள் வாயிலாக இவர் செய்தார். அடுத்தது ஆன்மீகத்திற்கு அடித்தளம். ஆன்மீகத்தோட அடித்தளம் அப்படிங்கிறது மக்களுக்கு சேவை செய்வதுதான் அப்படிங்கிற சொல்லிய இவரோட புத்தகத்தை படிக்கும் போது அவருடைய மேடை பேச்சோட செல்வம் அதுல தெரிஞ்சிச்சு. புத்தகங்கள் ஒவ்வொரு வரிகளும் எப்படி ஒருத்தர் எளிமையா மேடையில பேசுவாரோ அந்த நயம்படவே அமைந்திருக்கின்றது என்று நான் கூறி இப்ப நம்மளுடைய தலைப்புக்குள்ள செல்வோம். முதல்ல திருக்குறள் அப்படிங்கிறது இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட குறள்கள் தான் அடிகளாராக கொடுக்கப்பட்டது. அதுல முதல்ல எல்லாருக்குமே இறைவன் வாழ்த்து, கடவுள் வாழ்த்து திருக்குறள் படிக்கும் போது பார்த்திருக்கோம். இப்ப இறைவனை வழிபட்டுட்டு நம்ம இறைவனை பார்த்துட்டு நம்ம திருக்குறள் பார்ப்போம். இது எல்லாமே 100 குறள்ல இருந்து நான் எனக்கு எப்படி இறைவன் அதை ஒட்டி வந்த பொருள் எல்லாத்தையுமே தொகுத்து இந்த பொருளுக்கு இனமான குறள் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதே மாதிரி இப்ப அடுத்தது உங்களுக்கு சர்ப்ரைஸா ஆச்சரியம் ஊட்டுற அளவுக்கு பல கதைகள் வரப்போகுது. இப்ப நம்ம அந்த குறள்ல மூழ்கி போவோமா? முதல்ல வாங்க. இறைவனை மூல ஆதாரமான முதல்வன், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இறைவனை வழிபட்டால் புகழ் வாழ்வு உண்டு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். அப்படி நமக்கு புகழ் கிடைச்சிச்சுன்னா நமக்கு துன்பம் அப்படிங்கிறதே நம்மளுடைய வாழ்க்கையில இல்லை. அதுதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு
யாண்டும் இடும்பையினர். அடுத்தது பாத்தீங்கன்னா இறைவனை நம்ம வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு தவம் செய்பவர், தவம் அப்படிங்கிறது தான் ஒரே வழி. தவம் செய்தவரை வந்து செல்வர் அப்படின்னும் செய்யாதவரை ஏழை அப்படின்னும் ஒரு பொருளை உணர்த்தும் குறள் என்னதுன்னா, இல்லார் பலர் ஆகிய காரணம் நோட்பார் சில்லார் பலர் நோலாதவர் அப்படிங்கிற குறள் சொல்லுது. அடுத்தது பாருங்க, புலால் உண்பவரிடம் அருள் இருக்காது. புலால் அப்படின்னா மாமிசம். இது வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள தன்மையா இது இருந்தாலும் வந்து புலால் உண்பவர்கள் கிட்ட கொஞ்சம் அருள் இருக்காது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கருத்து மாதிரி இருக்கு. இதை உணர்த்தும் குறள் என்னது அப்படின்னா வந்து, பெருங்கற்கு தான் பிரிது ஊழுண்பான் எங்ஙனம் ஆளும் அருள் என்ற குறள் வந்து இதை உணர்த்துது. அடுத்தது இது எல்லாருக்குமே தெரியும், மழை இல்லாவிட்டால் நேர்மை கெட்டு போகும், நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, துறவை விடவும் கொல்லாமை மேலானது. இதற்கான குறள் என்னது அப்படின்னா, எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படிங்கிற பொருளை இது உணர்த்துது. அன்பு காட்டவே உடலுடன் உயிர் இருக்குது. உடலுடன் உயிர் இருக்கிறது எந்த காரியத்தை வேணாலும் செய்யலாம், ஆனா அதற்கு அடிப்படையானது அன்பு காட்டுறது அப்படிங்கிறதுதான். அன்போடு இயந்த வழக்கென்ப ஆளுயிர்க்கும் என்போடு இயந்த தொடர்பு அப்படிங்கிறத இந்த பொருள் உணர்த்துது. அடுத்தது ஒரு குடும்பம் முன்னேறணும் அப்படிங்கிறதுனா அதுக்கு தெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எந்த குறளை உணர்த்துது அப்படின்னா வந்து, குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்தூறு அப்படின்னு இந்த பொருள் உணர்த்துது. அடுத்தது நல்லவனின் கோபம் இருக்க முடியாது. நல்லவனா இருந்தாலும் அவரை சும்மா சும்மா நோண்டி நொறுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு கோபம் வரும். அந்த கோபத்தின் முன் நம்மளால நிற்க இயலாது என்பதை வேண்டுதல் வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அத்தென்பதில் அப்படிங்கிற ஒரு குறள் வந்து சொல்லுது. அதே மாதிரி வந்து குணமென்னும் குன்றேறி நின்ற வெகுளி கனமேயும் காத்தல் அடிது என்ற குறளுக்கு வந்து இந்த பொருள் சொந்தமானது. அடுத்த குறளுக்கு தான் நாம் முன்பு கூடியது, எதுவுமே தேவையில்லை என்பதை நிறைந்து செல்லும் போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்து நமக்கு. அடுத்தது வந்து வள்ளலார் ஆடும் பயிரை கண்ட போதெல்லாம் ஆடினேன். அந்த வள்ளலாரோட கூற்று மாதிரி எனக்கு தோணுச்சு, அதை வந்து நான் உங்களுக்காக தொகுத்திருக்கேன். இங்க பாருங்களேன், உயிர்களை காப்பது நெறிகளை மேலானது. நம்ம கிட்ட 6 அறிவு இருக்கிற மனுஷன் அடுத்த உயிரை காப்பாத்துறதுதான் சிறந்த நெறியாக கருதப்படுது. ஆற்றுவர் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படிங்கிற குறளை இது உணர்த்து. பிறர் பசி நீக்குவதே வலிமை, பிறர் பசியை நீக்கணும். இதுக்கான குறள் என்னதுன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொழுதவற்றுள் எல்லாந்தலை அப்படின்னு இந்த பொருள் வந்து குறள். அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்னதுன்னா, கேடு செய்தாலும் முன்பு செய்த நன்றியால் மனம். ஒருவர் நமக்கு தீமை செய்தாலும் அவர் வந்து அவர் நம்ம கூட 40 வருஷமா பழகிட்டு இருக்காரு. அவர் அந்த 40 வருஷத்துல வந்து நமக்கு எவ்வளவோ தீமை செஞ்சாலும் அவர் செஞ்ச ஒரு நன்றியை நீ நினைச்சுனா, நல்லதை நினைச்சினா நீ எல்லாத்தையும் மறந்துடு அப்படிங்கிற இது உன்னதமான கருத்தை உணர்த்தும் குறள் என்னதுன்னா, கொன்றன்ன இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் அப்படிங்கிறதுதான் இது உணர்த்தும். அடுத்தது வந்து இப்போ ஒரு இதுவே வந்து ஒரு சபை அறிதல் மாதிரி தான். இந்த சபையில வந்து ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் கூறுறாரு. கற்றதை கடைபிடிப்பது மேல். நமக்கு தெரிஞ்ச வச்சுதுல இருந்து, கற்க கசடட கற்பதை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அடுத்த குறள் பார்த்தோம் அப்படின்னா, சபை அறிந்து சரியானதை பேச வேண்டும். இதற்கு வந்து குறள் என்னதுன்னா, அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்து தூய்மையவர் அப்படிங்கிற பொருளை அப்படிங்கிற குறளோட பொருள் இது. நூல்கள் கற்காமல் அறிஞர்கள் பேசக்கூடாது. உங்களை மாதிரி அறிஞர்கள் கிட்ட வந்து நான் நூல் கற்காம பேச முடியாது. இது ஒரு முக்கியமான சபை அறிதலுக்கான ஒரு குணம். இதுக்கு வந்து என்ன குறள் அப்படின்னா, அரங்கின்று வட்டாதியற்றே நிரம்பிய நூலின்றி கொட்டி கொள்ளல் அப்படிங்கிறத இது சொல்லுது. அடுத்தது பதில் சொல்லும் அளவை அறிந்த அளவாக சொல்லுது. ஒரு பதில சுருக்கமா சொல்லிடணும். அதே மாதிரி பலபலத்தான் கொலபலத்தான் போகாம புரியற மாதிரி சொல்லணும். அதுக்கு வந்து குறள் என்னதுன்னா, ஆற்றின் அளவழிந்து கற்க அவை அஞ்சா மாற்றன் கொடுத்தற் பொருட்டு அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இந்த குறளுக்கானது. அடுத்தது வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகம் நிகழ்வு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பெண்ணை வந்து அவங்க பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. இதுல வந்து அந்த பல்கலைக்கழகத்தோட நிகழ்வை வச்சு நான் படிச்ச குறளோட வந்தனால அது ஒரு ஏன்னா அந்த கதை நமக்கு தெரியும். அந்த கதையில வந்து இந்த பொருள் எல்லாம் படிச்சீங்கன்னா நம்மளுக்கே புரியும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. முதல்ல பார்ப்போம். பிறர் பொருளை அடைய நினைப்பது தீமையானது. சரிதானே?
அந்த ஒரு மனுஷன் 2 பேர் காதலிக்கிறாங்கன்னா அடுத்தவங்களோட பொருளை அடைய நினைக்க கூடாது. இதற்கான குறள் என்னது அப்படின்னா வந்து, உள்ளத்தால் உள்ளலும் தீது பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல் அப்படிங்கிறத இது உணர்த்து. மனைவியை மட்டுமே அனுபவிக்க வேண்டும். தவறு செஞ்ச அந்த மனுஷனுக்கும் குடும்பம் மனைவி அப்படிங்கிறது இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர் தனது மனைவியை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக வரும் குறள், அறனியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலான் பொன்மை நயாதவன் அப்படிங்கறத இது சொல்லுது. பிறர் பொருளை நன்மைக்கு புறமானது. அடுத்தவங்களோட பொருளை அறிய நினைப்பது தப்புல நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நன்மைக்கு புறமானது, அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது என்ன சொல்றது, நன்மைக்கு வந்து அது ஈடே ஆகாது அப்படிங்கிற ஒரு பொருளை உணர்த்தும் விதமாக அமையும் குறள் வந்து, வேண்டற்க வெங்கியம் ஆக்கம் வினைவயன் மாண்டர் கடிதம் பயன் அப்படிங்கிறத இந்த பொருள் உணர்த்துது. மனதால் கூட மாண்பில்லாத செயலை செய்யக்கூடாது. அவரு என்னதான் செஞ்சுட்டாலும் அந்த மனசுல அது நினைச்சாலும் அப்படி ஒரு மாண்பில்லாத செயலை வந்து அவர் செய்யவே கூடாது. இதற்கான குறள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை அப்படிங்கறத இது உணர்த்துது. அடுத்தது புகழ் இல்லாத செயலை செய்யக்கூடாது. அந்த மனுஷன் தப்பு செஞ்சது ரொம்ப புகழ்க்குரிய செயலா போற்றக்கூடிய செயலா கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற உணர்த்தும் வகையாக வரும் குறள், என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை அப்படிங்கிறத உணர்த்து. அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, உலகம் பழிக்கும் செயலை செய்யக்கூடாது. இப்ப அவரு அந்த செயலை செஞ்சனால அவரோட உலகம் பழித்து கொண்டுதான் இருக்குது, அவருக்கு உரிய தண்டனை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட பழிக்கும் செயலை செய்யக்கூடாது என்பதை உணர்த்தும் வகையாக வரும் குறள், மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடன் அப்படிங்கிறத உணர்த்துது. அந்த குறளுக்கும் பொருளுக்கும் அப்படியே ஒத்து வச்சே வாங்க கதையோட போலாம். அடுத்தது, தெளிந்த பார்வைக்கே உலகம் வசம். ஒருவன் முன்னேற நினைக்கிறான், உலகத்தை ஆட்கொண்டு ஆட்சி புரிய விரும்புறான், அவன்கிட்ட தெளிந்த பார்வை அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து அவருக்கு இருக்க வேண்டிய குணம், ஆனா அவர்கிட்ட இல்ல, தப்பு செஞ்சவர்கிட்ட. இதுக்கு வந்து என்ன குறள் வரும்னா, கருமம் சிதையாமல் கண்ணோடா வல்லார் உரிமை உடைத்து உலகு. புரியுதுங்களா? அடுத்தது, உரிய காலத்தில் எதிர்பார்த்து கலங்காமல் காத்து. இந்த இறுதி ரெண்டுமே வந்து அந்த பெண்மணிக்காக நான் எடுத்துக்கிட்டது. அப்ப அவங்களுக்கு நீதி கிடைக்கும் போது அந்த காலம் வரைக்கும் அவங்க காத்திருக்கணும். இதுதான் வந்து இதற்கான குறள் என்னதுன்னா, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். அடுத்தது பாருங்க, ஊக்கத்துடன் இருப்பதே நிலையானது. என்ன எந்த ஒரு நீதி கிடைக்குதோ அது வரும் வரை நம்ம ஊக்கத்தோட இருக்கணும். நம்மளுடைய மன வலிமையை வந்து இழந்துடக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. அதற்காக வரும் குறள் வந்து, உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். புரியுதுங்களா? அடுத்தது வந்து, அரசன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும்? அவன் வந்து அரசாட்சி புரியணும். அவன் மக்கள் நலம் கருதும் மன்னனை மக்கள் போட்டுருவார். அரசன் இருக்கானா அவன் மக்களுக்காக தான் இருக்கான். இதற்கு உணர்த்தும் வகையாக வரும் பொருள் வந்து, குடித்தலையி இக்கோளும் மாநில மன்னன் அடித்தலையி நிற்கும் உலகு. அடுத்தது பாருங்க, அந்த மன்னன் கிட்ட நிர்வாகம் சரியில்லைன்னா பயனே இல்லை. கரெக்டான மந்திரி எல்லாமே இருக்கணும், நிர்வாகம் சரியா இருக்கணும். அதற்காக வரும் குறள், எல்லா பொருளும் உடைத்தியத்தும் நல்லா கொள்ளுடைய தரன். நல்லவர்களுடன் இருக்க வேண்டும், நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்தது பாருங்க, அறிவான மக்கள். நம்ம எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் கதை தெரியும், இல்லாட்டி அக்பர் பீர்பாலோட கதை தெரியும். எந்த பிரச்சனை வந்தாலும் அறிவான மக்களா இருக்கிறதுனாலையும் அறிவுடையவரா இருக்கிறதுனாலையும் எல்லா பிரச்சனையும் போயிடும். அவங்களதான் வந்து நம்ம சொத்தா மாற்றிக்கணும் நம்மளுடைய ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு. அதுக்கான குறள் என்னதுன்னா, பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிறர். அவங்களதான் வந்து நம்ம அறிவாளியா வச்சுக்கணும். அடுத்தது, திரும்பி சொந்தமாக்கி கொள்வது. அவங்கள நம்ம கிட்ட வச்சுக்கணுங்க. அதுக்காக வந்து, வினை செய்யா தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்ந்து ஒற்று. இதுக்கு வந்து நான் இப்ப சொன்னது இந்த ரெண்டு குறளுக்குமே நான் முன்னாடி சொன்ன குறள், நம்ம பொருளுக்குமே முன்னாடி சொன்ன இந்த ஒற்றுக்கு என்னதான் அந்த அரசன் வந்து ஒற்று பயிற்சாலும் அதுல வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அதை உணர்த்தும் வகையாக இதுதான் அரசன். இப்ப ஒரு குடும்பம் பண்ணும், குடும்பத்துக்கான நலன்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து வள்ளுவர் கூறுறாரு அப்படின்னா, உன் உள்ளம் அறிபவனை துணையாக்கிக்கொள். கணவன் மனைவி, அப்ப அவங்க உள்ளம் அவங்க அறிஞ்சிருக்கணும், அவங்களதான் வந்து நம்ம துணையாக்கி கொள்ளணும்.
குடிப்பிற் குடிப்புணர்வாரை உடுப்பினுள் யாது கொடுத்து கொள்ளல் அப்படிங்கிறதுக்கான குரல். அடுத்தது பழியின்றி வாழ்வது இல்லறம் பிறர் போற்றும் வகையாக இருக்க வேண்டுமே தவிர தூற்றும் வகையாக இருக்கக்கூடாது. அறனெனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழி தில்லாயின் நன்று. புரியுதுங்களா? அடுத்தது இகழாது இருப்பதால் பெரிய குடும்பத்தில் பெருந்தன்மை. ஒரு குடும்பம் உயர்ந்து நிக்குதுன்னா அவங்க கிட்ட எந்த ஒரு இகழ்ச்சியுமே அடுத்தவங்க வந்து சொல்லாத அளவுக்கு அந்த குடும்பம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையாக வரும் குரல் நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும். நகை இகை இன்சொல் இகழாமை என நான்கும் வகை என்ப வாய்மை குடி. இந்த நாளும் இருந்துச்சுன்னா அடுத்தவங்க இகழ மாட்டாங்க. சோம்பல் மடியில் வைத்திருப்பவன் குடும்பம். ஒரு குடும்பத்துல அடுத்த நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சோம்பல் எந்த ஒரு குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர் வச்சிருக்காரோ அந்த குடும்பமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற வள்ளுவர் கூறுறாரு. அதற்கான குரல் பாத்தீங்கன்னா மடி கொண்டொழுதும் பேதை பிறந்த குடிமையும் தண்ணீனும் உண்டு அப்படிங்கிறத சொல்லு. அடுத்தது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு வருவாய் வருது, அது நல்ல வழியில தான் வரணும், கெட்ட வழியில அந்த ஊதியம் வரக்கூடாது என்பது சொல்றதுக்காக பேதமை என்பதொன்று யாதெனும் எதை கொண்டு ஊதியம் போக விடல் அப்படிங்கிறத சொல்லு. இது எல்லாமே குடும்பம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான குணாதிசயமாக வருது. இங்க முக்கியமா வந்து பேதமை அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து பெண்ணை வந்து ஓமையாக்கி சொல்லியிருக்காரு. அடுத்தது 2க்கு வந்து ஓலை வஞ்சனை நியாயம் கொள்ளாதிருக்கதே அரசன். இது வந்து குடும்பம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மகாபாரதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப இந்த குரல் மூலியமா நம்ம கதையை உணரும். திறமை உள்ளவனை இகழக்கூடாது. கர்ணன் போட்டி போடலான்னு போனான், ஆனா பாண்டவர்கள் அவனை இகழக்கூடாது. அந்த கதையோட வாங்க. உதவி செய்பவனே உயிர் உள்ளவன். துரியோதனன் கர்ணனுக்கு உதவி செஞ்சான். உதவி செய்பவனுக்கான ஒரு மாண்பு உயிர் உள்ளவன். நட்பின் உரிமைக்கு உடன்படுவதே நல்லவன். கர்ணன் என்ன பண்ணான்? அவன் உதவி செஞ்சான், அதனால அவனோட நட்புக்கு அவன் உடன்பட்டு போனான். அது அவனோட கடமை. 4வது பாருங்க, உதவி செய்வது நன்மை உண்டு. உதவி அவன் செஞ்சனால குருச்சேத்திர யுத்தத்துல கர்ணன் போட்டி போட்டான். சேரும் இடம் கொடுத்தே தூய்மை அமையும். அவன் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்துல வீழ்ந்தான் கர்ணன். இறுதியில அழிவுதான் செஞ்சான். ஆகாத காரியம் செஞ்சால் அழிவுதான். அடுத்தது வெல்லும் வழி தெரியாமல் எதிரியை ஏளனம் செய்யக்கூடாது. ஆமா, அந்த சூதாட்ட மேடையில வந்து என்னதான் அவங்க கெட்ட காரியம் செஞ்சிருந்தோம் அதை வந்து எரியர் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அந்த பாண்டவர்களை ஏளனம் செஞ்சாங்க. வெல்லும் வழி தெரியாம யார் எதை சொன்னாலும் உண்மையை அழிந்து. இதுதான் கிருஷ்ணன் வந்து கர்ணன் கிட்ட சொல்ற ஒரு விஷயம். யார் எதை செஞ்சாலும் நீ உண்மையை அடைஞ்சது எங்க பக்கம் வா அப்படின்னு சொல்றதுக்காக கிருஷ்ணன் பயன்படுத்திய ஒரு வார்த்தை. குணமும் குற்றமும் கணக்கு. ஒருவருடைய குணம், அவர் செஞ்ச குற்றம், அதை கணக்கிட்டுதான் அவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது அவருக்கு இருக்கும். அது வந்து எதிர்காலம் இல்லாட்டி இறப்புக்கு பின் நாம அடையும் நிலை அதை பொறுத்தும் இருக்கு. இதற்கு வந்து மகாபாரதத்துக்கு முதல் ஒரு 5 குறள் மட்டும் பார்த்து நம்ம இந்த திருக்குறள் முடிச்சுக்குவோம். மகாபாரதத்தோட முதல் குறள் நான் இங்க பொருள் சொல்றேன், இப்ப குறளோட வரேன். ஆற்றுவர் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஒத்தறிவன் உயிர் வாழ்வான் மற்றையன் சொத்தருள் வைக்கப்படும் செத்தருள் வைக்கப்படும். 3வது வந்து நட்புக்காக கட்டுப்படுறது அப்படிங்கிறத நட்பு அதிகாரத்துல இருந்து சொல்றாங்க. 4வது வந்து புத்தேல் உலகு ஈண்டும் பெறலடித்து ஒப்புடவில் நல்ல பிற. 4வது பொருளுக்கான குறள். அடுத்தது 5வதுக்கு மனம் தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இளந்தூய்மை தூவா வரும். அது சொல்றாங்க. 6வதுக்கு வந்து செய்யத்தக்க அல்ல செயற்கெடும். அந்த மாதிரி கேடான காரியங்கள் செஞ்சா நம்மளுடைய அழிவு தான் வரும். செய்யாமை யாதும் கெடும். அழிவு வந்துருச்சு. இப்ப மிச்சது வந்து நம்மால் முடியும் பொதுவான கொடுக்கிறது 2. இதை ஒரே ஒரு தடவை வாசிச்சுவோம். செய்ய முடியாதது என்று எதுவுமே இல்லை. தேவையான காரியத்துக்கு தாமதமாக கூடாது. இது வந்து ஒரு வாழ்வுக்கு முன்னேறதுக்கான ஒரு படி மாதிரி. கணக்கிட்டு ஒரு செயலை செய்யணும். நம்ம முயன்றோம் அப்படின்னா வந்து முடிக்கிற தன்மை நம்ம கிட்ட வரணும். துன்பம் அப்படிங்கறது வந்துச்சுன்னா என்னடா போடான்னு சிரிச்சு துரத்திடும். பொதுவான கூடுதல் நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நான் வந்து திருக்குறள்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டது. என்னோட எதிர்காலத்துக்கு நான் பயன்படுத்த போறதுதான் இந்த 2வது வந்து உங்ககிட்ட சொல்லுவேன். தீயவை நம்ம கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் தீய விட கொடூரமானது. மனதில் அழுக்கு இல்லாமல் இருக்கிறதே அழகு. மனத்துக்கள் மாசுகள் ஆகுது. அடுத்தது உலகம் ஏற்பதை செய்வதே உயர்வு. என்ன காரியம் செஞ்சா நம்மளுக்கு உயர்வு வருமோ அதெல்லாம் செய்யும். செருக்கில்லாதவன் எனது அப்படிங்கிற செருக்கில்லாதவன் தான் உயர்ந்த நிலையை அடையும்.
அந்த நம்ம கிட்ட வந்திருக்க பகையை கூட உறவாக மாற்றுறது நம்மளுடைய வல்லமை. கோபம் கொள்ளாதவன் நினைத்ததை அடைவான். ஆமா, உண்மையானதுதான். தேவையற்றதை விட்டால் துன்பம் இல்லை. நம்ம வாழ்க்கையில எது தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம முன்னேறதுக்கான வழி கிடைக்கும். நம்ம தேவையில்லைன்னு சொல்லலாம். இதோட நான் குறள் நூலை இறுதியா நான் உங்களுக்கு என்ன சொல்றது, இறுதியில திரும்பி திருக்குறளை படித்த மூலம் உணர்ந்தது. இதை நான் எழுதுனது, திருக்குறளை படித்தால் வாழ்வு புரியும், ஞானம் பிரியும், பற்று பிரியும், அன்பு பெருகும், அறம் வளரும், பண்பு உயரும், பணிவு வரும், பக்தி கூடும், மனம் அடங்கும், உயிர் ஒளிரும். இந்த 10மே நம்ம திருக்குறளை படிச்சோம்னா செய்யும். உண்மைக்கு மட்டுமே சரியானது, உண்மையை மட்டுமே சரியானது, உண்மைதான் சரியானது, அது வழிதான் நம்ம நடக்கணும் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. பொய்மையின் இன்பம் கீழானது, உண்மை உயர்வானது, பொய்மையின் இன்பம் கீழானது. நேர்மையின் வழியே முறையானது, செல்லும் வழியே முறையானது, மாற்றம் ஒன்றே நிலையானது. இதை ஏற்றால் வாழ்க்கை சுகமானது. திருக்குறள் நமக்கு கிடைத்த அரிய வரம். அதை பயன்படுத்துவோம் சரியாக. இது ஒரு வைரமணி. நம்ம இதை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறணும். இறுதியாக பெஞ்சமின் பிராங்க்லினோட ஒரு கவிதையை கூடி நான் உங்களிடம் விடை பெறுகிறேன். அவர் சொல்லுவார், if you would not be forgotten as soon as you died and rotten either, you write things worthy or do the things worth by writing. அதாவது நம்ம இறந்து போனவுடன் மறந்து போகாமல் இருப்பதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணோம் அப்படின்னா படிப்பதற்கு ஏதாச்சும் எதுவா செஞ்சிடணும், ஏற்றதா செஞ்சிடணும். இல்லாட்டி நம்ம இறந்தாவது படிப்பதற்கு ஏதாவது படிப்பதற்கு ஏதாவது செய்யணும், இல்லையெனில் இறந்தாவது படிப்பதற்கு ஏதானும் செய் அப்படின்னு சொல்லிவிடுறாரு. திரும்பி ஒரு தடவை படிக்கிறேன். நாம் இறந்து போனவுடன் மறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் படிப்பதற்கு ஏதுவாக ஏதேனும் எழுதிவிட்டு செத்து போக வேண்டும், இல்லை என்றால் நாம் எழுதுவதாக மரணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம உணர்த்தும். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கான அரிய நெறிகளை கொடுத்து திருக்குறள். நான் இந்த நிகழ்வு ஏதோனும் குறை இருந்தாலும் நாங்கள் மன்னிச்சு கொள்ளணும். ஏன்னா சிறியவர்களுடைய குறையை பொறுத்து கொள்றதுதான் பெரியவர்களுடைய தலையாய பண்பு. அடுத்தது நான் இந்த நிகழ்வுக்கு வெற்றிகரமா நான் இவ்வளவு செஞ்சதுக்கு என்னுடைய ஆசிரியர்களுக்கு நன்றி கூட விரும்புகிறேன். விஜயனையா, பொன்ராமனையா, அப்புறம் எனக்கு திருக்குறளை வாசிக்க கற்றுத்தந்த சித்ரா ஆசிரியர், அப்புறமேட்டு என்னதான் குறைகள் இருந்தாலும் பரிமளாமன் நான் என்னென்ன செஞ்சுட்டு வரேன் அப்படின்றத அவங்க கணக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு மாற்றங்கள் தெரிவிச்சாங்க. இந்த ஆசிரியர்களோட துணை இல்லாட்டி நான் செஞ்சிருக்க முடியாது. முன்னாடி நான் வாய்ப்பு கேட்டேன் ஐயா, அது போன வாரம் கேட்ட வாய்ப்புக்கு நீங்க வாய்ப்பு தந்தீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். சிறப்பு தம்பி, மிக சிறப்பாக அமைந்திருந்தது உரை. விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். அதுபோல 2 மாணவர்களும் மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்களுடைய முயற்சி, அவர்களுடைய அக்கறை, அவர்கள் காட்டிய முனைப்பு, அவர்களை அந்த நூலை வாசித்தது, கட்டுரைகளை வாசித்து அதற்கு வெளியிலும் தற்போதைய காலத்திய நிகழ்வுகளை தொடர்பு படுத்தி பேசியது, இவை அனைத்தும் மிகச் சிறப்பாகவே அமைந்திருந்தது. நண்பர்கள் இப்பொழுது தங்களது கருத்துக்களை பேச அழைக்கிறேன். முதலில் இந்த பள்ளியின் அந்த மாணவர்களை உரையாற்றுவதற்கு தயாரித்து ஒருங்கிணைத்த ஆசிரியர் பரிமளா அவர்கள் தங்களது கருத்துக்களை கூறுமாறு அழைக்கிறேன். மேடம் பரிமளா. என்னம்மா கேட்கல? இல்ல, மத்தவங்க பேசணும்னு பேசுறாங்க. சரி, ஓகே. அடுத்ததாக இந்த கல்லூரியில அந்த பள்ளியில இருக்கக்கூடிய வேறு ஆசிரியர்கள் யாரேனும் பேசுவதற்கு முன் வருகிறார்களா? அவங்க இருந்தா அவங்களுக்கு முதல் வாய்ப்பு தர முயற்சிக்கலாம். சரி, அடுத்ததாக அடுத்த வாரம் நம்முடைய இந்த வாரம் இதுவரை 4 வாரங்கள் தொடர்ந்து எஸ்ஆர்பி கல்வி குழுமத்திலிருந்து உரையாற்றினார்கள் மாணவர்கள். 4, 4, 8, 6 பேர் பேசியிருக்கிறார்கள். மிகவும் அருமையாக உரையாற்றினார்கள் என்பது அவர்கள் பாராட்டுக்குரியது. அடுத்த வாரத்திலிருந்து பட்ரிஷியன் கல்லூரியை சென்னையை சேர்ந்த பட்ரிஷியன் கல்லூரியிலிருந்து பேச வருகிறார்கள். அந்த கல்லூரியை சேர்ந்த பேராசிரியர் இன்று பார்வையாளராக இணைந்திருக்கிறார், இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்கள், நீங்கள் இருந்தால் உங்களது கருத்துக்களை தெரிவிக்குமாறு அழைக்கிறேன். சரி, இல்லைன்னு நினைக்கிறேன். சரிங்க, ஓகே. இருக்காருங்க, இளையராஜா இருக்காரு, பட் நம்ம பேச வரல. நான் கூப்பிட்டிருந்தேன்.
அட்டன் பண்ணிட்டு இருந்தாரு, மெசேஜ் போட்டு போயிருக்காரு. இனிய வாழ்த்துக்கள் தம்பி, மிகச்சிறப்பு, வரும் காலத்தில் நல்ல மனிதனாக, அறிஞராக, கவிஞராக திகழ்வாய், வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. சரிங்க. அடுத்தது டாக்டர் சத்யபிரபா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. டாக்டர், நீங்க எதுவும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா? ஏன்னா நீங்கள் சின்ன வயதிலேயே 1330 குரல்களையும் சொன்னவர்கள். மாணவர்களுக்காக இந்த கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த பேராசான் சிலை, பேரறிவு சிலை திறக்கப்படுகின்ற அன்று 1330 பொருட்களையும் சொன்னதற்காக அன்றைய முதல்வரின் திருக்கரங்களால் பரிசு பெற்றவர். தற்பொழுது அவருடைய மகள் கூட 1330 பொருட்களையும் சொல்லி இருக்கிறார் என்பது ஒரு சிறப்பு செய்தியாக இங்கு கூறி, நீங்கள் உங்களது கருத்துக்களை கூறுமாறு அழைக்கிறேன். அம்மா வாங்க. நன்றிங்க ஐயா. சான்றோர்களுக்கு வணக்கம். ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் 2வது தம்பி யோகித் பேசும்போது தான் நான் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். முதல் தம்பி பேசும்பொழுது நான் கவனிக்க முடியல. நிச்சயமா அவர் நன்றாக பேசியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட. ஏன்னா யோகித் பேசினது அவ்வளோ அருமையா இருந்தது. ஒரு ஒரு கடகட கடகடான்னு வந்துச்சு. அவருடைய அந்த புது டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்க அந்த படத்தை காமிச்சு நம்மளுக்கு இன்னும் எளிமையா புரியும்படி அவரு சொன்னது. அப்போ இளையவர்கள், புதியவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி எப்படி வள்ளுவத்தை வளர்க்கலாம்ங்கிறது, இந்த மாதிரி நம்ம இவங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கலாம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணதாசன் சொல்வாரு, காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அப்படின்பாரு கம்பராமாயணத்தை. ஆனா வள்ளுவம் அதே மாதிரி எந்த கால ஊழியிலும் அழியாதுங்கிறது. இந்த மாதிரி இளையவர்களுடைய வரவை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் நிறைந்து, மனம் பூரிப்புல மிதக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். யோகித், உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ரொம்ப அருமையா பேசுனீங்க. தங்கு தடை எதுவுமே இல்லை. நல்ல ஒரு முயற்சி, நல்ல ஒரு பயிற்சி இருந்தது. நீங்க முடிக்கும் பொழுது சொன்னீங்க, நான் ஏதாவது பிழை ஏற்படுத்தி இருந்தேன்னா அதை பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும், அதுதான் பெரியவர்களுடைய தகைமை பண்பு அப்படின்னு. நிச்சயமா அதே சமயத்துல ஒரு சில விஷயங்களை நாங்க சுட்டி காட்டணும். அப்பதான் உங்களை இன்னும் நல்ல வழிக்கு, ஏன்னா நீங்க பேசும்போதே தெரிஞ்சது அற வழியில நிச்சயமா நீங்க வருவீங்க. இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்களை இழுத்துட்டு வருவீங்கன்றது உங்களுடைய உரையின் மூலமா தெரிஞ்சது. அதனால ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைச்சேன். முதல்ல உச்சரிப்பு, அந்த குரல், அந்த இழ், அதை சொல்லணும். அதே மாதிரி நிறைய குரல்கள் இன்னும் சரியான முறையில உச்சரிக்க பழகணும் அப்படின்றது என்னுடைய ஒரு சின்ன ஒரு பணிவான ஒரு அறிவுரை அப்படின்னு நினைக்கிறேன். யோசனை, அறிவுரை கூட இல்ல, ஒரு சின்ன யோசனை. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர், அது உச்சரிப்பு வரணும். தன்னூன் பெருக்கற்கு, அந்த தன்னூன் நீங்க அதை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் அப்படிம்பாரு. வேண்டுதல் வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை, அது வரும். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையெஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அதாவது இந்த எல்லா குறள்களுமே பாத்தீங்கன்னா, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல், அது நீங்க கள்வோம் அப்படின்னீங்க. ஒரே ஒரு எழுத்துதான், அப்படியே பொருள் மாற்றிடும். கள்வேம்ங்கிறது பொருள் மாறும், கள்வோம்ங்கிறது பொருள் மாறும். அதே மாதிரி செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும்பாரு. செய்தக்கன்றத நீங்க செய்யத்தக்க அப்படின்னீங்க, பொருள் அப்படியே மாறிடும். அப்படிங்கும் பொழுது அந்த குறளுடைய பொருள் அப்படியே அடுத்தவர்களுக்கு செல்லும் பொழுது மாற்றி சொல்லப்படும்ங்கிறதுனால இந்த ஒரு, அதாவது நீங்க எனக்கு நான் எண்ணல, ஆனா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 குறள்களாவது நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு நம்புறேன். அத்தனை குறள்களும் நல்ல ஒரு தெளிவா, அதாவது இது எல்லாமே எளிமையா நமக்கு புரியக்கூடிய குறள்கள் தான். செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நம்ம அதை புரிஞ்சுக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு அதை வாழ்க்கையில பின்பற்றுவதற்கும் எளிமையா இருக்கும். என்றென்றைக்கும் நமக்கு இது மறக்காது அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். யோகித், நிச்சயமா நீங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சாதனையாளரா வருவீங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. 1330 குறட்களையும் அனாயாசமாக சொல்லக்கூடிய ஒருவர், உங்களுக்கெல்லாம்
ஆலோசனை சொல்லியிருக்கிறார் யோகித் கௌஷிக் ஆகிய இருவரும் அதனை நல்ல முறையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறேன். அடுத்ததாக நம்முடைய ஃபாதர் ஜான் பக்தீஸ் அவர்கள், மாணவர்களுக்காக இந்த வாரத்தை நான் திரும்ப சொல்லுகிறேன். ஃபாதர் ஜான் பக்தீஸ் அவர்கள் தற்போது அமெரிக்காவிலே இருக்கிறார். ஸ்பானிஷ் மொழியிலே திருக்குறளை மொழிபெயர்த்தவர். ஆக இரண்டு மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் ஆக 3 மொழிகளிலே ஆளுமை பெற்றவர். அதற்கு மேலும் தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை தெரிந்திருந்தாலும் தெரிந்திருக்க கூடும். ஆக அப்படிப்பட்ட ஆளுமைகள் உங்களது பேச்சுக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். வாங்க ஐயா. ஐயா வணக்கம். சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அவையிலே எத்தனையோ சான்றோர்கள் இருக்கின்றார்கள். மருத்துவர் முஷ்ராப், இன்னும் குழந்தைவேல் ராஜன் ஐயா அவர்கள் எல்லாம் நுணுக்கமாக குரலை கற்று தெரிந்தவர்கள். தயவு செய்து அவர்கள் பேசினால் நன்றாக இருக்கும். கடைசியில் நேரம் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்ல வாழ்த்துகின்றேன். தயவு செய்து அவர்களுக்கு முதலிடம் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு பேசுகின்றேன். சரிங்க, நன்றி ஃபாதர், நன்றி. அடுத்ததாக நம்முடைய அமெரிக்காவிலிருந்து டாக்டர் இனியன் கோவிந்தராஜன் அவர்கள், நல்லா ஜனாதிபதி அவர்களிடத்திலிருந்து பரிசு பெற்றவர், நம்முடைய இணைந்திருக்கிறார். நல்லாசிரியர், உங்களுக்கு தங்களது கருத்துக்களை கூறுவார். சொல்லுங்க ஐயா. வணக்கம். ஒரு ஆசிரியர் என்ற முறையிலே இந்த குழந்தைகள் இருவரும் பேசிய பேச்சை என்னால் மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு ஒரு உற்சாகமாக, அதுதான் அவர்களிடம் பெறக்கூடிய கருத்துக்களை விட கொட்டி தீர்த்து விட்டார்கள். எதை? உற்சாகத்தை. அதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இந்த குழந்தைகளை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு 5 வயது குறைந்து விட்டதாக எண்ணம் தோன்றுகிறது. அந்த அளவிற்கு சிறப்பாக பேசினார்கள். அந்த வகையில ஒரு ஆங்கில வழி பள்ளியில படிக்கக்கூடிய 2 குழந்தைகள் இவ்வளவு முயற்சியோடு சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார்கள் என்பது பெருத்த வியப்பை தருகிறது. அதனால நானெல்லாம் ஒரு மனத்தடை ஒன்று உண்டு எனக்கு. இந்த ஆங்கில வழி பள்ளியில படித்த குழந்தைகள் எல்லாம் தமிழ் அவ்வளவு சிறப்பாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அது இன்றைக்கு நீங்கி விட்டது. எனவே அந்த வகையில் அவங்க 2 பேருக்கும் பாராட்டுகள். அதுவும் முதல் குழந்தை அந்த பவர் பாயிண்ட், அந்த பிரசன்டேஷன் ரொம்ப அருமையாக செய்திருக்கிறார்கள். சில ஓரிரு குறைபாடுகளை நம்ம விட்டு விடுவோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவங்களோட முயற்சி பாராட்டுக்குரியது. இந்த யோகித் சொன்ன ஒரு குறளுக்கு புதுமையான பொருள் என்னை பெரிதும் கவர்ந்தது. இது வரைக்கும் உள்ளத்தால் உள்ளரும் செய்தே பிறன் பொருளை கள்ளத்தால் கழுவம் எனல்னா அந்த மெட்டீரியல் என்று சொல்லுகிறேமா, அந்த பொருள்களை கவர்வது பற்றி நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் அடுத்தவன் வீட்டு மனைவியை கூட கவர்வது தவறு, அதுவும் கல்லாடக்கூடாது என்பது போல அந்த குரலுக்கு ஒரு அருமையான பொருளை சொன்ன விதம். இனி நான் இந்த விஷயத்தை பல இடங்களில் சொல்ல போகின்றேன். மிகச்சிறப்பு. அதாவது இந்த குரல் எப்படி நமக்கு இடம் கொடுக்கிறது பாருங்கள். எந்தெந்த வகையிலும் நம்ம சிந்திக்கலாம், புதிய புதிய பரிமாணங்களே அதோடு இணைத்துக் கொள்ளலாம். அருமை அருமை. நாமெல்லாம் இந்த குரலை பேசுவதிலேயே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கு அந்த குரலுடைய வீச்சு எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பதற்கு சான்றுதான் இந்த குழந்தைகள் இங்கே பேசிய பேச்சு. நன்றி, பாராட்டுகள். நன்றி ஐயா, நன்றி. ஒரு நல்லாசிரியர், ஏராளமான மாணவர்களை உருவாக்கி ஒருவர் உங்களை வாழ்த்தி இருக்கிறார். மாணவர்களே, நீங்கள் பேர் பெற்றவர்கள். அடுத்ததாக ஐயா இளையராஜா இருக்கீங்களா? ஐயா ப்ரொஃபசர் இருக்கீங்கன்னா நீங்க பேசலாம். வாங்க ஐயா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். மாணவர்களுக்கு அறிமுகம். அடுத்த வாரத்திலிருந்து பேச இருக்கக்கூடிய மாணவர்கள் சேர்ந்த கல்லூரி பேட்ரிஷியன் கல்லூரி, சென்னையை சேர்ந்த பேட்ரிஷியன் கல்லூரியிலிருந்து பேராசிரியர் இளையராஜா நம்முடைய இணைந்திருக்கிறார். அவர் தங்களது கருத்துக்களை இப்பொழுது பகிர்ந்து கொள்வார். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறிஞர்கள் உட்பட பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். ஐயா ரொம்ப தாமதமாக தான் வந்தேன். ஆனா மாணவர்கள் இது பேசக்கூடிய பேச்சு ரொம்ப தித்திப்பா இனிப்பா இருந்தது. ஆனா பள்ளியில படிக்கும் பொழுதே இந்த மாணவர்கள், 2 மாணவர்களும் பேசக்கூடிய அந்த பேச்சாற்றலை என்பது தங்கு தடையின்றி ரொம்ப அழகா பேசினாங்க. நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பணிகளை செய்யக்கூடிய கதிரவன் ஐயா உட்பட தமிழறிஞர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். தொடர்ந்து புத்தகங்களை படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற இனிய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.
நன்றி பேராசிரியர். சாதாரணமாக பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடம் என்று சொல்வார்கள். இதிலே செயல் ஒரு இடம் புகழ் ஒரு இடமாக இருக்கிறது. எல்லா புகழும் ஐயா சிஆர் அவர்கள், சக்கரபாணி செல்வராஜ் போன்றவர்களுக்கு தான் சேர வேண்டும். என்னுடைய பங்கு சிறு அணில் ஸ்ரீராமனுக்கு உதவி செய்தது போல அவ்வளவுதான் சொல்ல முடியும். அடுத்ததாக நம்மிடையே குழந்தைவேல் ராமசாமி ஐயா, நண்பர்கள் மாணவர்களே, இவரும் அமெரிக்காவிலே அநேகமாக இப்பொழுது மணி 9 மணி இருக்கலாம் அல்லது 7 மணி கூட இருக்கலாம். அந்த நேரத்திலே உங்கள் மீது அக்கறை கொண்டு 20 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய ஒரு பொறியாளர் உங்களது பேச்சை கேட்க வேண்டும், உங்களுடன் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இணைந்திருக்கிறார். ஐயா வாங்க ஐயா. ஐயா, அனைவருக்கும் இனிய 2025 பிறப்பு புத்தாண்டு நல் வாழ்த்துகள். ஆசிரியர் நாள் என்று நாம் ராதாகிருஷ்ண ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். இந்த 2 மாணவ செல்வங்களும் நமக்கு உரை வழங்கிய போது எனக்கு பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் போல் இவர்கள் வருவார்கள் என்பதைத்தான் நினைவூட்டியது. எவ்வளவு ஒரு உடல் மொழி, எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை எவ்வளவு எளிதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அனைவரும் கண்கூட கண்டோம். பெரியாரை துணைக்கோடல் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. உலகத்திலேயே அதிகாரம் செய்து கண்டவர் திருவள்ளுவர் மட்டும்தான். யாரும் அதிகாரம் செய்ய முடியாது. அதுல பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தை 2 யோகித்தும் இவங்களும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை அவங்களுக்கு சொல்லணும்னு. ஆனா அவங்க கோவிந்தராஜன் ஐயா சொன்னாங்க, ஆங்கில கல்வி வழியில இருக்கவங்க இவ்வளவு சிறப்பாக பேசினாங்க அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எந்த வழியில் நாம் கற்கிறோம் என்பது முதன்மை அல்ல, என்ன மாதிரி ஒழுக்கத்தை நம் தாய்மொழியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். தாய்மொழியில் இருக்கிற ஒழுக்கத்துக்கு அச்சாணியாக விளங்குவதுதான் நம்ம திருக்குறள். அதனால அதுல எவ்வளவு கருத்துக்களை, ஏன்னா தந்தைக்கு உபதேசம் சொன்ன குடிதான் நம் குடி. அதனால கோவிந்தராஜ் ஐயா சொன்னார்ல, இன்னையிலிருந்து நான் புது கருத்துக்களை ஏற்றி சொல்வேன்னு, அதுவே அந்த 2 குழந்தைகளுடைய வெற்றிக்கு ஒரு முத்தாய்ப்பாக அமைந்தது. இருப்பினும் பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தில் ஒரே ஒரு குறளை மட்டும் மேற்கோள் காட்ட விரும்புகிட்டேன். ஏனென்றால் பல் மருத்துவர் சத்தியபிரபா அம்மா ஐயப்படாது அகத்தது உணர்வாரை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் போல அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இடிப்பாறு இல்லாத கேமரா மன்னன் இல்லனும் கெடும். பக்கத்துல எடுத்து வைக்கிறதுக்கு மந்திரி இல்லைனா அரசன் தானாகவே போய் தவறான வழியில் போவான் என்று எப்படி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த இளம் சிறார்களுடைய நலதை, அவருடைய எதிர்காலத்தில் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் போல் வரப்போகிறார்கள் என்பதை உணர்ந்து தயவு செய்து இந்த பதிவை மீண்டும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதிலிருந்து இருக்கின்ற அம்மா சொன்ன மாதிரி மற்றவர்கள் எல்லோரும் கூர்ந்து கவனித்தார்கள். எங்கெங்கே நீங்கள் தடுக்கி விழுந்தீர்கள், எங்கெங்கே விழுந்து எழுந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பதிவை கதிரவன் ஐயா, பொறியாளர் கதிரவன் ஐயா வழியாக நீங்கள் மீண்டும் கேட்டு, எப்படி ஒரு கருங்கல் பளிங்குக்கல்லாக மாறுகிறதோ அதுபோல் உங்களை பளிங்குக்கல்லாக பார்க்க வேண்டும். அந்த விதத்துல குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். வாழ்த்துக்கள் 100% விழுக்காடு. நன்றி, வணக்கங்கய்யா. அமெரிக்காவிலிருந்து குழந்தைவேல் ராமசாமி. ஐயாவுடைய ஆலோசனைகள் மாணவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக. 99 மார்க்குகள் கொடுத்து ஏராளமான உற்சாகத்தை மாணவர்களுக்கு தந்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக வேறு எவரும் தனிப்பட்ட முறையில கருத்துக்களை கூற விரும்புகிறீர்களா? கையை உயர்த்தலாம். சரி, டாக்டர் அஷ்ரப் ஐயா இணைந்திருக்கிறார் வெகு நாட்களுக்கு பிறகு. டாக்டர் பத்தி மாணவர்களுக்காகவும் அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்காகவும் சில கருத்துக்களை நான் அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம் சொல்ல வேண்டும். அவர் அவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல, ஆனால் தமிழிலே ஆழங்கால் பட்டவர். திருக்குறளிலே இன்றைய நாளில் இந்தியாவிலே அல்லது உலகத்திலே இருக்கக்கூடிய வெகு சில விற்பனர்களுள் ஒருவர். அவர் உங்களுக்காக தனது நேரத்தை ஒதுக்கி கேட்க வந்திருக்கிறார். அவர் திருக்குறளுக்காக ஆற்றுகின்ற பணி அளப்பரியது. அவர் உங்களது பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கிறார். உங்களுக்கு தனது கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவார். வாங்க ஐயா டாக்டர். நன்றி கதிரவன் ஐயா. வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா,
இந்த வெள்ளிக்கிழமை ஒரு பிரச்சனையான நாள் எனக்கு. நான் திருச்சிக்குலேருந்து திருச்சூர் போகும்போது திருச்சியிலேருந்து 8 மணிக்கே ட்ரெயின் பிடிச்சாகணும். இப்போ 7:45 ஆக்கிட்டாங்க. அப்போது இந்த இதில் கிளாஷ் ஆகுது. வண்டியில் போயிட்டு இருக்கும்போது கேட்கறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது சில விஷயங்கள் அந்த நேரத்தில் மறந்துடுறேன் நான். இன்னைக்கு ரிமைண்டர் போட்டேன். வீட்டிலேயே உட்காந்துருக்கேன். பல விஷயங்களில் சிந்தனைகளில் அதை மறந்துடுறேன். ஒரு 2-3 நிகழ்ச்சிக்காக வந்திருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டேன். நான் வந்து முன்பெல்லாம் கல்லூரி மாணவர்கள் பேசினாங்க. இப்போது பள்ளிக்கூட மாணவர்கள் பேசுகிறாங்க. ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பை நன்றாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஐயா சொன்னார், இவங்கெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க தமிழில் பேசுகிறாங்க என்பது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு விஷயம், சில விஷயங்களில் முன்னாடி சத்யபிரபா அவர்கள் சொன்னாங்க, பிழைகள் இருக்குது. இதை குறிப்பாக யோகி பேசின விஷயங்களில் நிறைய திருக்குறளில் பிழைகள், நெடில குறிலாவும் குறில நெடிலாவும் வந்தது. அது என்னமோ எனக்கு சந்தேகம் வருது. ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணி இருக்கும்போது அது தமிழில் வாசிக்கும்போது கா வாய்க்காம கான்னு வாசிக்கிறேன். அந்த மாதிரி அது சந்தேகமாக வருது. அதனால் ஸ்கிரிப்ட் என்னம்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கு நெடில் வருது அப்படின்னா ஏக்கு மேலே ஒரு மேலே கோடு போட்டணும், அப்போ இழுக்கணும். அதுவும் பண்ணலாம். அது ஆக்சுவலாக நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போய் தமிழில் இருக்க டெக்ஸ்ட்டை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்க திருக்குறளை, அதை அப்படியே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணும் இங்கிலீஷில். அது நெடிலு குறிலு யூ இருக்கு. அதில் கீழே அந்த அந்த ஸ்கீமை படிச்சிட்டிங்கன்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்லேயே ரோமன் ஆல்ஃபபெட்ஸ்லேயே நீங்கள் தனியாக தமிழை கரெக்டாக உச்சரிக்க முடியும். அது ஒன்று. கௌஷிக் வந்து நல்ல, அதாவது சிலவங்க சத்தமாக பயங்கரமாக மனப்பாடம் பண்ணி பேசுவாங்க. கௌஷிக்கோட யதார்த்தமான அந்த ரெண்டு மூணு வார்த்தையில் அந்த குரலை சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் விளக்கம் எல்லாம் யதார்த்தமாக கிரவுண்ட் ரியாலிட்டியோட பேசுனீங்க. அதை கீப் அப் பண்ணுங்க, அதை மெயின்டைன் பண்ணுங்க. சும்மா எக்ஸ்டம்போரா அப்படியே மேடையில் பேசுகிற மாதிரி பேசாமல் ரொம்ப யதார்த்தமாக பேசுனீங்க. நல்லா இருந்தது. ப்ளீஸ் கீப் இட் அப். தேங்க்யூ சார். வெரி தேங்க்யூ சார். ரெண்டு இதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லிடுறேன். எப்பயுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதுக்கு. பதிற்றுப்பத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா? என்ன சொன்னீங்க பதிற்றுப்பத்து பற்றி? சார், பதிற்றுப்பத்துல புலவர்கள் வந்து அரசன்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சேரலநாதன் உன்னோட நாட்டுல இருக்க மக்கள் மாதிரி வேற எந்த நாட்டிலயும் மகிழ்ச்சியாக இல்லை, எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரி ஒரு அரசு நடத்த முடிகிறது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஒண்ணு கதிப்பற்ற முதல் 10 இறுதி 10 காணவில்லை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். வரலாற்றுல, இலக்கிய வரலாற்றுல பொதுவா நூல்கள்ல முதல் 10 இறுதி 10 இல்லைன்னா முதல்ல இருக்கிற கொஞ்சம் சாப்டர்ஸ் இல்லை பாடல்கள் காணா போயிடும். அதே மாதிரி கடைசியிலையும் காணா போயிடும். உதாரணத்துக்கு கம்பராமாயணத்துக்கு அடுத்தபடியாக ரீஜனல் லாங்குவேஜில் வந்த கம்பராமாயணம் மாதவ் காண்டலி எழுதிய அஸ்ஸாமிய கம்பராமாயணம். அதில் அயோத்திய காண்டம் இல்லை, கிடைக்கல. உத்தரகாண்டம் கிடைக்கல, முதல் அண்ட் இறுதி. அதே மாதிரி பெருங்கதையில் முதல்ல வர்ற பாடலையும் இறுதியில் வர்ற பாடலும் காணாம். சமஸ்கிருதத்தில் ஒரு தரித்திர சாருதத்தான்னு ஒரு நூல் இருக்கு. அது இருக்கிறதே 4 சாப்டர் தான். அதில் முதல்ல இருக்கிற பாடலும் இறுதியில் இருக்கிற பாடலும் கிடைக்கல. நான் சொல்கிற ஒரு சில எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், உதாரணங்கள். இப்போ இதுக்கு என்ன காரணம்னு யாராவது யோசிக்க முடியுதா தம்பி? எஸ் சார். என்ன சொல்லுப்பா சார்? இப்ப வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருக்கும் போது ஏதோ ஒரு நாட்டுல, அதாவது தமிழ் நூட்களை வந்து படிச்சு மக்கள் வந்து வீரமாகவும் விவேகமாகவும் செயல்படுகிறார்கள் என்று ஒரு லைப்ரரியில இருக்க ஆயிரக்கணக்கான சுவடிகளை எரிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு சார். நான் சொல்றேன், நீங்க சொல்றது வந்து சுத்தமா காணா போனது. நான் சொல்றது பொதுவா நூல் வந்து பாதுகாத்து இப்போ வந்து சேருமே, முன்னாடி இருக்கிற சில பக்கங்களும் கடைசியில் இருக்கிற பக்கங்களும் காணா போயிருது. அந்த கட்டு மேல இருக்கக்கூடிய பகுதி, கீழே இருக்கக்கூடிய பகுதி கரையா அரைச்சிருது, காணா போயிருது. இப்ப நம்ம புஸ்தகம் வச்சிருந்தா கூட நூல்ல அட்டை இல்லாம இருந்ததுன்னா முதல் பக்கமும் கடைசி பக்கங்கள் தான் அடிபடும். அது மாதிரி பதிற்றுப்பத்துல காணா போனதுக்கு இதெல்லாம் காரணம். இது ஒண்ணு, அந்த ஒரு செய்தியை மட்டும் பகிர்ந்துடுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மாணவர்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இதுல என்னன்னா, நீங்க 2 பேர் பேசுறதுனால நிறைய மாணவர்கள் வருவாங்க, இதை கேட்பாங்க. இதுதான் இதோட சிறப்பு. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு இதுதான். வாய்ப்புக்கு நன்றி.
நன்றி டாக்டர் அஷப், நன்றி, மிக்க நன்றி. உங்களது அனுபவத்தை மக்களுடன், மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். நாங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலான ஏராளமான தகவல்கள் வித்தியாசமான பார்வையில இருந்து மிகவும் நன்றி ஐயா. வேற எவர்? டாக்டர் கலாநிதி ஐயா வந்திருக்காங்க, சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேராசிரியர் சுப்பிரமணியம் அமெரிக்கால இருந்து இணைந்திருக்காரு நினைக்கிறேன். நீங்க கேட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உங்க பேரை நான் இப்பதான் கவனிச்சேன் ஐயா. நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க ஐயா. இல்ல, மியூட்ல இருக்குங்க. கடந்த 4 நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பிறகுதான் இன்றைக்கு நான் உங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். காரணம், நான் இருப்பது இப்பொழுது சான் பிரான்சிஸ்கோவில். இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்ற நேரம் எங்களுக்கு விடியற்புறம் 5 மணி. அதனால் நிகழ்ச்சிகளுக்கு வர முயற்சித்தாலும் சில வர முடியாமல் போய்விடுகின்றது. அது உடல்நலக்குறைவு காரணங்களாலேயும் கலந்து கொள்ள முடியாமல் போய், எப்படியாவது இன்றைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் முயற்சித்தேன். காலையிலே கலந்து கொள்ள முடிந்தது. 2 பிள்ளைகளுடைய பேச்சை கேட்க முடிந்தது. கௌஷிக் மற்றும் அவர்கள் சிறப்பாக உரையாற்றியிருந்தார்கள். அவருடைய உரைக்கு மேலாக இங்கே சொன்ன டாக்டர் சத்யபிரபா அவர்கள் மற்றும் கோவிந்தராஜன் மற்றும் இளையராஜா அவர்கள் மற்றும் குழந்தைவேல் ராமசாமி அவர்கள், இறுதியாக பேசிய அஷ்ரப் ஐயா அவர்கள், அவருடைய கருத்துக்களையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக திருக்குறளை உச்சரிப்பதில் எவ்வாறு அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சத்யபிரபா அவர்கள் கூறியிருக்கிறார் நினைக்கிறேன். முக்கியமாக மொழிபெயர்த்து படிப்பதில் அல்லது வேறு மொழிகளுக்கூடாக படிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வருவது இயல்புதான். அவற்றையெல்லாம் கடந்துதான் இதை நாங்கள் பிள்ளைகளுக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. மிகச் சிறப்பாக இருந்தது. வள்ளுவர் காட்டும் அரசியல் பற்றி அடிகளார் என்ன பார்வையிலே கூறினார் என்பதை பற்றி கௌஷிக் அவர்கள் சிறப்பாகவே எடுத்து உரையாற்றி இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, எனக்கு கடைசியாக நான் அறிந்த விஷயம், கல்லூரி மாணவர்கள் அல்ல இங்கே பேசியவர்கள், அதற்கு முற்பட்ட பள்ளி மாணவர்கள் என்ற தகவல் முக்கியமானது. அப்போ இந்த வயதிலேயே கல்லூரிக்கு செல்லாமல் இருக்கின்ற காலகட்டத்திலேயே அவர்களால் இப்படி ஒரு விடயத்தை எடுத்து உரையாற்ற முடியும் என்றால், அவர்கள் நாளைக்கு பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலேயோ உயர் பட்டங்களுக்கு படிக்கிற காலகட்டத்திலே அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கதவை நீங்கள் திறந்து விட்டிருக்கிறீர்கள். மிகச்சிறந்த ஒரு தளத்தை அமைத்து கொடுத்துக்கிறீர்கள். அந்த வகையிலே நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய பாதையை போட்டு கொடுத்துருக்கிறீர்கள் என்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இத்தகைய நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறேன். மிக்க நன்றி. அனைவருடைய உரையையும் நான் கேட்டு அவர்களை பாராட்டுகிறேன். நன்றி. நன்றி பேராசிரியர். மாணவர்களே, ஐயா பேராசிரியர் அவர்கள், பேராசிரியர்களுக்கெல்லாம் பேராசிரியர் என்று அழைக்கப்படுபவர். இத்தனை வயது முதிர்ந்த ஒருவர் இளம் தளிர்களான உங்களது உரையினை கேட்க வந்திருக்கிறார். உங்களுக்காக நேரம் ஒதுக்கி கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அறிவுரையையும் ஆசையையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிறைவு பகுதியை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்னர் ஃபாதர் ஜான் பக்திஸ் அவர்கள் முன்னரே வேண்டுகோள் விடுத்தது போல அவர் தனது கருத்துக்களை கூறலாம். அடுத்ததாக பரிமளா அவர்களை அழைக்கிறேன். ஆமா, வாங்க ஐயா. மீண்டும் சான்றோர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வழக்கமாக ஒவ்வொரு புத்தாண்டிலும் நான் வாழ்த்து சொல்கின்ற பொழுது என்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பாமல் என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கள் புனித நூலாக இருக்கின்ற அந்த விவிலியத்தின் வார்த்தைகளை வைத்து தான் நான் ஆசி வழங்குகின்றேன். ஏனென்றால் கடவுள் தனது இஸ்ராயல் மக்களை வழிநடத்திய அந்த மோய்சனுக்கு இவ்வாறு கூறுகின்றார், நீர் வந்து மக்களுக்கு இப்படித்தான் நீர் ஆசீர் வழங்க வேண்டும் என்று. அதை தான் உங்களுக்கு சொல்லி ஒரு ஆசீரோடு சொல்ல விரும்புகின்றேன். கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக.
கடவுள் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்கள் மேல் அருள் பொழிவாராக. கடவுள் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. எனவே கடவுளுடைய அந்த திருமுகம், கடவுளுடைய பேரொளி, கடவுளுடைய அமைதி இருக்கின்ற இடத்தில் எந்த ஒரு சஞ்சலங்களுக்கும் இடமில்லை என்பதை ஒரு வாழ்த்தாக தெரிவித்துக் கொண்டு இந்த சிறு 2 மாணவர்களை ஊக்குவித்த அந்த பள்ளி ஆசிரியர்கள், குறிப்பாக அந்த 2வது பேசிய யோகித் மாணவர் கடைசியில எல்லோருக்கும் நன்றி சொன்னார். என்னை வழிகாட்டியவர்கள், எனக்கு இந்த இவ்வளவு உதவி ஆசிரியர்கள் செய்யவில்லை என்றால் நான் இந்த அளவுக்கு செய்ய முடியாது. எனவே இந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் பாராட்டுக்கள். அவருடைய இந்த சொற்பொழிவை பார்க்கின்ற பொழுது, அவர் சொற்பொழிவை மட்டும் நான் பார்க்கவில்லை, அதற்கு பின்னால் அவர் எவ்வளவு தயாரித்திருக்கின்றார். பல பேப்பர் காகிதங்கள், பக்கங்கள் எழுதியிருக்கின்றார். வலைதளத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த பவர் பாயிண்ட் ப்ரொஜெக்டர் இதெல்லாம் செய்திருக்கின்றார். இது பெரும் முயற்சி செய்திருக்கின்றார். இதுக்கு ஆசிரியர்கள், அந்த மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே உழைத்திருக்கின்றார்கள். பாராட்டுக்கள். தமிழை பொறுத்த வரைக்கும், குறளை பொறுத்த வரைக்கும் அதில் எனக்கு குறை சொல்கின்ற அளவுக்கு ஞானம் இல்லை. அதனால் இந்த முதலில் பேசிய அந்த மாணவருடைய பேச்சை கேட்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், வழிபாட்டு நேரம். அது முடிந்து உடனடியாக வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு 3 மணி துடிகள் தான் அவருடைய பேச்சை கேட்க முடிந்தது. இருப்பினும் அந்த 2 மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஒரே ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, வாழை மரம் என்பது அப்படியே விட்டுவிட்டால் அது குலை தள்ளாது. குலை தள்ளினாலும் அது நீடித்து நிலைக்காது. அதை வெட்டிவிட வேண்டும். மற்றவர்கள் தான் அதை வெட்டி விடுவார்கள். அதுபோன்று மற்றவர்கள் சொல்லுகின்ற அந்த குறை நிறைகளை நீங்கள் வாழை மரம் வெட்டினால்தான் அது வளர்ச்சி என்ற ஒரு நிலையில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே வலைதளத்திலே மீண்டுமாக இந்த 2 மாணவர்களும் சென்று நீங்கள் எப்படி பேசினீர்கள், நீங்கள் பயன்படுத்திய இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் எல்லோருக்கும் சென்று சேர்வதாக இருக்கிறதா என்பதை நீங்களே இன்னொரு முறை பார்த்து கொண்டால் இன்னும் அதை சிறப்பாக வருகின்ற காலங்களில் சிறப்பாக செய்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். மீண்டும் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஃபாதர், நன்றி. எங்களையும் மாணவர்களையும் ஆசீர்வதித்தமைக்கு மிக்க நன்றி. அவர்களுக்கு ஆலோசனை தந்தமைக்கும் நன்றி. அடுத்ததாக 2 மாணவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் 2 நிமிடம். யோகித் இருக்கார், அவரு கௌஷிக்கும் இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? கௌஷிக் எஸ் சார், இருக்கேன் சார். இருக்கீங்க இல்லையா? இப்போ உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 2 நிமிடம். இந்த உரை, இந்த நிகழ்ச்சி, இந்த உரை எப்படி நீங்க தயாரிச்சீங்கிறத பத்தியும், அல்லது எந்த குறள் உங்களை அதிகமா தாக்கம் ஏற்படுத்தியது அப்படிங்கறத பத்தியும், அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய பின்னோட்டம் இதை தரங்க. 2 நிமிடம் எடுத்துக்கங்க நீங்க. அதே மாதிரி உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் யோகித் பேசலாம். வாங்க கௌஷிக். சார் சார் ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பு பெற்றதற்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சார். ஏன்னா இத்தகைய பெரிய ஆளுமைகளுக்கு முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுவும் இந்த வெள்ளி விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா நான் கருதுறேன் சார். அதை போலவே என்னைய வந்து தயார்படுத்தினது என்னோட பள்ளி நிர்வாகத்திற்கும், முக்கியமா பரிமளா மேமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி சார். என்னைய வந்து ரொம்ப ஈர்த்த, அதாவது இறைமாட்சி அப்படின்றதுல ரொம்ப ஈர்த்த குறள் என்ன அப்படின்னா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். இந்த குறள் சார். ஏன்னா ஒரு அரசன் அப்படின்றவன் வலிமையா இருக்கணும், மற்றும் பண்பு இருக்கிறவனாக இருக்கணும், நல்லா போர் புரிகிறவனாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இருக்க சினிமாலையும் சரி, கதையிலையும் சரி அப்படிதான் சார் இருக்கு. ஆனா வள்ளுவர் அவர்கள் அதையும் தாண்டி முறைமையோடு ஆட்சி செய்து மக்களை காப்பாற்றும் மன்னவன் அம்மக்களுக்கு தெய்வம் என்று சொல்லப்பட்டும் உயர்நிலையே வைத்து மதிக்கப்படுவான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சார். அதே போலவே ஒரு அரசனின் பண்பு என்னவென்று 3 கருதி இருக்கிறாரு திருவள்ளுவர் அவர்கள். என்னவென்றால், விரைவாக செயல்பட வேண்டும், நன்று அதனை அறியும் அறிவும் செய்யும் துணிவும் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இதை நான் வந்து இந்த குறளை படிக்கும் போது எனக்கு டக்குன்னு நினைவுக்கு வந்தவங்க கொரோனா காலத்துல வந்த டாக்டர்ஸ் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அரசு இது 3மே வந்து எப்படின்னா விரைவாக செய்து அதனை அறிவும் அறிவும் செய்யும் துணிவும் என்பதால்தான்
அத்தகைய பேரிடர் காலத்துல இருந்து நம்மளால இப்ப கடந்து வந்து இப்ப எப்பயும் போல இருக்க முடியுது சார். நன்றி சார். ரொம்ப அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி தம்பி, நன்றி, மகிழ்ச்சி. அடுத்ததாக யோகித், நீங்க உங்களுடைய கருத்துக்கள், இந்த நிகழ்ச்சி தயாரிப்பு, உங்களை ஈர்த்த குரல், இதை பற்றி சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இது குடல் நூறு அப்படிங்கிற ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா 1330 குடல்களை குறுகிய காலகட்டத்துல படிப்பது அப்படிங்கிறது கடினம். அதனால இந்த 100 குடலையுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொன்ன குடல் குறைவுதான். அதுல நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நெறிகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிகளாரால கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு நான் முதல்ல என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த குடல்களை எனக்கு தேர்ந்த குடல்களை எடுத்துட்டேன். அதை இந்த மாதிரி ஒரு துண்டு பிரசங்கம் இருக்குல்ல, இதுல எழுதிக்கிட்டேன். இப்ப ஒரு இதுல கடவுள் வாழ்த்து பத்தி இருக்கு. அந்த முதல்ல இறைவன் பத்தி பார்த்தோம்ல, அதற்கான பொருள்கள் எல்லாமே. அடுத்தது அந்த அரசன் பத்தி அதற்கான. இப்ப இந்த பொருள்கள்ல இங்க நம்ம அடிகளார் கொடுத்திருக்க நம்பரும் அதோடைய உண்மையான எண்ணும் இங்க இருக்கு. இந்த உண்மையான எண்ணின் படி அதோடைய பொருளை நான் எடுத்துக்கிட்டு அதோடைய குடலை எழுதிக்கிட்டேன். எழுதி அப்புறம் நேற்று என்னதுன்னா, இது கண்டிப்பா பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நேற்று எனக்கு ஒத்திகை நடத்தினாங்க எங்களுடைய ஆசிரியர்கள். அதுல நான் என்னதான் பெரும் பிழை இழைத்திருந்தாலும் அவங்க திருத்திக்க சொன்னாங்க. முன்னாடி நான் இங்க சௌமியா ஐயல் அப்படிங்கிறவங்களை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவங்க ஒரு தன்னார்வலர். அவங்க திருக்குறளோட பொருள் அப்ப ஓவியங்களா வரைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஓவியத்தோட தமிழை ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஒளிப்படங்கள் 1330 குறள்களுக்கும் அவங்க ஓவியம் அடைஞ்சிருக்காங்க. அதை இதுல காமிக்க முடியல இப்ப என் சூழ்நிலை காரணமாக. நீங்க போய் அவங்களோட பேர் போட்டு திருக்குறள் ஓவியங்கள்னு போட்டாலே அவங்க வரும். அதை வச்சு நான் அவங்களுக்கு ஒரு ஒளிப்படம் மூலியமா காட்டலான்னு இருந்தாலும், எங்களுடைய ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் மூலியமா நேற்று சுமார் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேல அவர்கள் என்ன வழிகாட்டினாங்க. அவங்க காட்டின வழிகாட்டுலதான் ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இன்னைக்கு எது எனக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சிட்டீங்க. எனக்கு இதுல திருக்குறள்ல பிடிச்ச குறள் என்னதுன்னா, எங்களுடைய தமிழ் ஆசிரியர் ஜெயமாலா அவர்கள் இணைப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குணம் என்னும் இல்ல இடிப்பாடே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அந்த குறள் முன்னாடி ஐயா ஒருத்தர் பதிவிட்ட மாதிரியே, யார் ஒருத்தர் வழிநடத்த இல்லையோ அவங்க இறுதியில எந்த வழியில போறாங்கன்னே தெரியாம கெட்டு போயிடுவாங்க. இது எங்க ஆசிரியர் எப்போதுமே வகுப்படையில சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்னு எனக்கு என்னதுன்னா, தான் அப்படிங்கிற ஒரு செருக்கு இருக்கக்கூடாது. என்னதான் நம்ம உயர்ந்த நிலை அடைஞ்சாலும், பிறரால போற்றப்பட்டாலும் தூற்றப்பட்டாலும் என்னடான்னு போடான்னு விட்டுறாம நம்மளுடைய நடுவு நிலைமையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த திருக்குறள் தேர்ந்த காணும். நான் அதை சொல்றேன். அந்த செருக்கு பத்தி வர குறள் தான் எனக்கு தெரியாது, பிடித்த குறள். அதே மாதிரி இப்ப கொஞ்சம் தெரியல. அவ்வளவுதான் நான் பண்ணேன். இதுக்கு என்னுடைய என்னதான் தேர்வுகள் இருந்தாலும் இதற்கு நான் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் தேர்வுகள் இல்லாம இருந்திருந்தா நான் நல்லா செஞ்சிருப்பேன்னு நம்புறேன். நன்றி. கதிரவனையா, எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க. ஒரு செகண்ட். தாராளமா சார், தாராளமா. தம்பி யோகித், கொஞ்சம் வாப்பா. அந்த என்னென்ன டிவைஸ் பயன்படுத்தின கொஞ்சம் சொல்லு. ரொம்ப அருமையா இருக்காது. என்னென்ன டிவைஸ்? அது என்ன அந்த டேபிள் மேல இருக்கிறது? இது இங்க கீழே ஒரு இது இருக்கு சார். இங்க இந்த இது தெரியுதுங்களா? இங்க குட்டியா இருக்கிறது தான் அங்க பெருசா இருக்கு. இது எங்களுடைய வீட்டு தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி மூலியமா எங்களோட அலைபேசியில இருக்கிற இந்த பிடிஎஃப் அப்படிங்கறத நாங்க இதுல சொல்றோம். இது உங்களுக்கு கொஞ்சம் பெருசா பெரிய எழுத்தா தெரியும். ஏன்னா நான் வீடியோ ஆஃப் பண்றேன்னா, அந்த அண்ணன் முன்னாடி செஞ்ச மாதிரிதான் நான் பிரசன்ட் பண்ணும்போது என்னோட வீடியோ ஆஃப் ஆயிரும். நான் உங்களை பார்க்கணும், என்னை நீங்க பார்க்கணும், நான் செய்யற விஷயத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஏற்பாடு செஞ்சேன். சரி, எப்படி கேஷ் பண்றது? இந்த இது என்னோட கீபோர்ட் ஸ்டாண்ட் சார். நான் கீபோர்டு வாசிச்சேன். அதுக்கான ஸ்டாண்ட கீழே வச்சு, கீழே 2 என்னோட உயரத்திற்கு கட்ட வச்சு, அதை நொடிக்காம இருக்கிறதுலயே வச்சிருக்கேன் சார். இங்க மேல இது வச்சு, எப்படி ஒரு மேடையில மைக் வச்சு பேசுவாங்களோ, இது எங்க வீட்டுல இருக்கிற நான் படிக்கிறதுக்கான இரவுல பயன்படுத்துறதுக்கு ஒளி தரத்துக்கான ஒரு கருவி இது. இதை அமுக்கணும்னா ஒளி வரும். இதை என்னோட மைக்கா வச்சு நான் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால இதை மேல வச்சு பேசணும்னா அந்த ஒரு உணர்வு வரும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மைக் ஸ்டாண்ட், அது இது என்ன மைக்கா? இது லைட் கொடுக்கறது சார். இப்ப இதுல சார்ஜ் இல்ல. இங்க கீழே நான் அமுக்கிற மாதிரி அமுக்குனா லைட் எரியும். இரவு ஒளி பெருசா டியூப் லைட் போட்டு படிக்க முடியாதல்ல. டேபிள் லேம்ப்.
அது வந்து எப்படின்னா மைக் மாதிரி, ஆனா மைக் இல்ல. அருமை. ஆஹா, அது வந்து மைக்கு மாதிரி நிரட்டிட்டு பேசுறாப்புல. அருமை அருமை அருமை. சிறப்பு. நன்றி அத நன்றி நன்றி. பார்த்ததும் மைக்ல பேசுற உணர்வு அவருக்கு தோணுச்சுன்னு சொன்னார்ல, அது ரொம்ப சிறப்பா இருக்கு. பாவனை நன்றி பாவனை நன்றி யோகித். வாழ்க. நல்ல நல்ல கேள்வி கேட்டீங்க சார். அவர்கிட்ட இருந்து என்ன விஷயத்த வர வச்சீங்க, அதுதான் நல்லா ஆசிரியர் இல்லையா? ஐயா, வைக்கோல்ல பண்ண அந்த கன்றுக்குட்டி பார்த்து பசு பால் கறந்த மாதிரி அது ஒளி வாங்கி மாதிரி நினைச்சுக்கோ. ஆமா, சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். அவருடைய புதிய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நிறைவு பகுதியை நெருங்குகிறோம். இந்த மாணவர்களை தயாரித்து 4 வாரங்களாக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை மாணவர்களை சிறப்பாக தயாரித்து நம்மிடையே தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வைத்த ஆசிரியர் பரிமளாதேவி அவர்கள் இருக்கிறார்கள். ஆமா, நீங்க வாங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல எங்களுடைய மாணவர்களை பார்க்கும்போது எங்களுக்கே தமிழ் தம்மக்கள் அறிவுடைமைன்னு வள்ளுவர் சொல்லுவது போல அவ்வளவு சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு இன்னைக்கு நிலைப்பேன். உண்மையா எங்களுக்கு வந்து எங்களுடைய தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு சொல்லும் போது 45 நிமிடங்கள் நம்ம மாணவர்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்ல, இன்னும் ஒரு 3 மாதங்கள் இருக்கு, தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆனா எல்லாரும் தயங்கின காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்க எல்லாத்தையும் சொல்லி பார்த்தோம். நிறைய மாணவர்கள் உண்மையாலுமே வரத்துக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தாங்க. இந்த மாணவர்கள்ட்ட சொன்ன உடனே செய்யலாமே மேம், நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுல யோகித் வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் தான் அவராவே வந்து இந்த நிகழ்வுல எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நிகழ்ச்சியிலேயே அவர் கேட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. உண்மையா இவர்கள் தயாரித்த காலம் அப்படின்றது ஒரு 3 to 4 நாட்கள் தான். எல்லாருமே கடந்த 4 வாரங்களா பேசின அத்தனை பேருமே 3 நாட்களுக்கு மேல பண்ணவே முடியல. காரணம் என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா தேர்வு காலங்கள்ல இருக்காங்க. டிசம்பர் மாதம் வந்துருச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு அரையாண்டு, அதற்கு பிறகான திருப்புதல் தேர்வு அப்படின்ற தேர்வு காலங்களுக்குள்ள வந்துருவாங்க. அதனால அவங்க எல்லாருமே ஆனாலும் நம்ம பண்ணணும். இன்னொரு காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், கன்னியாகுமரியினுடைய சிலை பற்றி அவர்கள் அறிந்தவுடனே ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. வெள்ளி விழா காலத்துல நம்ம செய்தே ஆகணும் மேம். என்ன காரணம்னா நம்ம மொழிக்கோ நம்ம வள்ளுவருக்கோ நாம செய்யாம வேற யார் செய்வது அப்படின்ற கேள்வியோட அவர்களே வந்துதான் எல்லாருமே இதை செய்தாங்கன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நாங்க கருதுறோம். அவங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் ரொம்ப தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து உங்களுக்கு என்ன தலைப்புகள் வேணும் அப்படின்னு முதல்ல கேட்டோம். கேட்ட உடனே ஒரு அதிசயமான நிகழ்ச்சி என்னன்னா, எல்லாருமே இத்தனைக்கும் எல்லார்ட்டையும் சேர்த்து கேட்கல, தனித்தனியா கொடுத்திருந்தோம். நீங்க சொல்லுங்க, உங்களுடைய தலைப்புகளை சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அரசியல், நீதி, அரசு, வாழ்க்கை துணை நலம், வாழ்க்கையை எப்படி பார்க்கணும், இப்படியே பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த வயதுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட தலைப்புகளையே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்த தலைப்பு தெரியவே தெரியாது. ஆனா ஏன் இப்படியே தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் நாங்க கூப்பிட்டு சொன்னோம், எல்லாருமே அரசு, அரசியல், நீதினே தேர்ந்தெடுத்திருக்கீங்க, கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னப்ப, இல்ல நாங்க வந்து இததான் சொல்லணும் விரும்புறோம். காரணம் என்னன்னா, எங்களை சுற்றி நடக்கக்கூடிய திரைப்படங்கள், அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்குது. நீங்க வந்து தொடர்ந்து எங்களுக்கு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், ரெயின்போ ஐஏஎஸ் போன்றவர்களை கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. அவங்க எல்லாம் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நாங்க எங்களை சுத்தி பாக்குற நிகழ்வுகள் அப்படி இல்ல. நாங்க அப்ப திருக்குறள்ல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அரசியலையும் அரசு நீதியை தான் எடுத்துப்போம் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா பேசுனாங்க. அதுக்கப்புறம் நாங்க முடிவு பண்ணிட்டோம், உங்களுடைய விருப்பத்திற்கு என்னவோ அதையே நீங்க செய்யுங்க. நீங்கள் முதல்ல தயாரிங்க. நீங்க தயாரிச்சதுக்கு அப்புறம் எங்க கிட்ட கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்க வழிகாட்டுவோம் வழியே முழுமையா சொல்லிக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நாங்க முதல்ல எல்லாருமே முடிவு எடுத்துட்டோம். அதனால அவர்களாக தான் எல்லாருமே தயாரிச்சுட்டு வந்தாங்க. ரொம்ப சில இடங்கள்ல மட்டும்தான் இது வேண்டாம், இதை செய்யலாம் அப்படின்னு நாங்க சொன்ன மொழிய, மற்றபடி தயாரிப்பு முழுவதும் மாணவர்களுடையதுதான். எங்களோடதுன்றது ரொம்ப சிறிய பணி மட்டும்தான். எங்களுக்கு ரொம்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதம் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த நாங்க கடந்து வருவோம் அப்படின்றது எங்களுக்கே ஆச்சரியம் தான். ஏன்னா சின்ன குழந்தைங்கள 45 நிமிடங்கள் பேச வைக்க போறோமா, இது முடியுமான்ற ஒரு எங்களுடைய கலக்கத்தை இவங்க தீர்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கே தெரியல அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அறிவும் திறமையும் இருக்குன்றத நாங்க கத்துக்கிட்ட ஒரு நாட்களாக தான் நாங்க இதை பாத்துக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்த தலைமுறையின் மீது, வள்ளுவத்தின் மீது அசையாத நம்பிக்கையை கொண்டு போய் தமிழகத்திற்கும் தமிழ் மக்கட்டையும் சேர்க்கிற நம்ம குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த குன்றக்குடி அடிகளார் நிகழ்விற்கும்
எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்க குழந்தைகளை வாழ்த்துனதுன்றது மகிழ்ச்சியா இருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாருமே சமூகத்திற்கான மிகச்சிறந்த குழந்தைகளா உருவாக்கணும்ன்ற நோக்கத்தை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம். அதை தொடர்ந்து செய்வோம். மிக மிக நன்றி, மிக்க நன்றி, மிகுந்த மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி அம்மா, நன்றி. நீங்கள் எடுத்துக்கொண்ட அக்கறை, சிரத்தை மிகவும் பாராட்டுக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியதாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் இந்த பள்ளியின் பிரின்சிபல், அவர் முதல்வர் ஐயா துளசிதாசர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் காட்டிய அக்கறை அளப்பரியது. அவர்கள் எங்களிடம் சொல்லும் பொழுதும் சொன்னார், மாணவர்கள் உற்சாகப்படுத்துகிறோம், நிச்சயமாக வந்து பேசுவார்கள் என்று. இந்த நிகழ்ச்சியிலே மட்டுமில்லை, முதல் மொழி அமைப்பிலிருந்து பேச்சு போட்டி வைத்திருந்தோம். அந்த நிகழ்ச்சியிலே கூட 6வது வகுப்பிலிருந்து 10வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய 15 மாணவ மாணவியர் வந்து பங்கு கொண்டிருந்தார்கள். ஆக அந்த பள்ளியின் தலைமை இதிலே காட்டக்கூடிய அக்கறை நமக்கெல்லாம் தெரிய வருகிறது. அவர்களுக்கும் துளசிதாசர் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நிறைவாக ஐயா சிஆர் அவர்களை தங்களது கருத்துக்களை கூறுமாறு அழைக்கிறேன். வாங்க அஷ்ரப் ஆமா, ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க சார், சொல்லுங்க. சாரி, கவனிக்கல. இல்ல பரவாயில்ல. வழக்கமா சொல்ற ஒரு விஷயம் இருவருக்கும் சொல்றேன். கௌஷிக் அப்புறம் யோகித், நீங்க இளம் வயது, எனவே திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இந்த தமிழுக்கு சிறப்பு ழகரம், அதை சரியா உச்சரிக்க கத்துக்குங்க. பேசும்போது மட்டுமல்ல, சாதாரணமா பேச்சு தமிழ்ல மற்றவங்க கூட பேசும்போது கூட தயவு செய்து ழகரத்தை உச்சரிக்க கத்துக்குங்க. இது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. உங்கள் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. சரியான புள்ளி நீங்கள் தொட்டது, சரியான புள்ளிதான். அடுத்ததாக ஐயா சிஆர் அவர்கள் வாங்க ஐயா. ஒரே ஒரு இது நடுவிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்து, அதை நான் மாணவர்களுக்காக படித்து காட்ட விரும்புகிறேன். சிறுகைகள் அளாவிய கூழை அருந்தி மகிழ்ந்தோம், அமிர்தத்தை அருந்தி மகிழ்ந்தோம் என்று சக்கரபாணி ஐயா அவர்களும் ராமலிங்கம் ஐயா அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வாங்க ஐயா சிஆர் ஐயா, நிறைவு பகுதிக்கு வாங்க. பெரியவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. மாணவர்கள் வந்து பேறு பெற்றவர்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் கலந்திருக்க அறிஞர்கள் எல்லாருமே வந்து திருக்குறளுக்காக ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் தன் வாழ்நாள் முழுக்க தமிழுக்கு சுப்பிரமணியம் ஐயா, கலாநிதி சுப்பிரமணியம் ஐயா கனடாவில் வசிக்கிறாரு. இப்போது அமெரிக்கா போயிருக்காரு. தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டவர். ரொம்ப ஆழமான சிந்தனை உள்ளவர் அவர். அது மாதிரி ஒவ்வொருத்தருமே பெரியவர், குழந்தைகள் ராமசாமி ஆகட்டும், அஷ்ரப் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர்கள். அவங்க வந்து இந்த தொழில்நுட்பத்தோடைய உதவியால் எல்லா இடத்துல இருந்தாலும் வந்து கலந்துக்கிறாங்க. ஜான் பக்திஸ், அவர் தமிழ் அறிஞர் இல்லை, ஆனால் தன்னுடைய ஆர்வத்தால் வந்து ஸ்பானிஷ் மொழியில் மொழிபெயர்த்தார் திருக்குறளை. அது மாதிரி வந்து இதுதான் அவர் தமிழுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அவர் மதத்துக்கு, அவர் சமயத்துக்கு செய்கிறாரு தொண்டு, அதையும் தாண்டி தமிழுக்கு செய்த தொண்டு அது ஃபாதர். இது மாதிரி இவ்வளோ பெரியவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எந்த சின்ன வயசில் நீங்கள் பேசக்கூடிய உங்களை வந்து எல்லோரும் வாழ்த்துறது வந்து எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது, மன மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய இந்த பல சொல்லிட்டு இருக்காங்க, சிஆருடைய ஐடியா தான் இந்த எல்லாத்தையும் இளைஞர்களை கொண்டு வரணும்னு. அது வந்து சொன்னேன். ஆனால் நம்ம நண்பர்கள் தான், இப்போ கதிரவன் தான் வந்து எல்லா பள்ளிகள் கல்லூரியோடு ஒவ்வொரு முறையும் பலமுறை பேசி, ஒரு முறைக்கு பலமுறை பேசி அவங்கள வந்து எல்லாம் நெறிப்படுத்தி வழிப்படுத்தி அந்த தேதியெல்லாம் சரியாக போட்டு கொண்டு போகிறது அவர் தான் கொண்டு போகிறார். அவர் தான் இதோடைய அச்சாணியாக இருந்து இயங்கிட்டு இருக்கார். அது வந்து உண்மை. அது அடுத்து வந்து இன்னைக்கு பரிமளா சொன்னாங்க, இந்த மாணவர்கள் என்ன தலைப்பை பற்றி பேசணும்னு நினைச்ச உடனே எல்லாமே அரசியல் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியலை பற்றி யாரும் கண்டுக்காம போகிறாங்க. அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. இப்படிலாம் போயிருந்தா நம்ம சுதந்திரமே வாங்கியிருக்க மாட்டோம், அந்த நாடு விடுதலையே ஆயிருக்காது. இப்போ மகாத்மா காந்தி வந்து கூப்பிட்ட உடனே இவ்வளோ பேர் பின்னால் போகிறாங்கன்னா காரணம் என்னென்னா இந்த நாட்டின் மீது கொண்ட கவலை, அக்கறை. அது இன்னைக்கு கூட நம்ம இவர் ஆசிரியர் நல்லாசிரியர் இனியன் கோவிந்தராஜ் ஒரு பதிவு போட்டிருந்தாரு லக்ஷ்மண சுவாமி ஐயரை பற்றி. அவர் கோபிச்செட்டிப்பாளையம் 650 ஏக்கர் வந்து பொதுமக்களுக்காக கொடுத்துட்டு கடைசியில் வந்து தியாகி பென்ஷன் தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு அவர் இறந்தார். அவர் அப்பேற்பட்ட மக்கள் அவங்க வெறும் தியாகங்கள்லாம் பண்ணிருக்காங்க. அது பாரதியார் சொன்ன மாதிரி இது தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வீஸா, கண்ணீர் விட்டலோ வளர்த்தோம் அப்படிங்கிறது அந்த சுதந்திர பயிர். இது அப்போ இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களை நடக்கக்கூடிய செயல்களை பார்த்து உங்கள் மனம் கவலை உறுகிறது. இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றி. குன்றக்குடி அடிகளார் இதை தான் விரும்பினார். அப்போ இளைஞர்கள்ட்ட வந்து அரசியல் வந்து விலகி இருக்கக்கூடாது, அரசியலை பேசணும், அரசியலை வந்து நம்ம இறங்கணும், அரசியலை வந்து சுத்தம் பண்ணணும்,
இன்னைக்கு சாக்கடைன்னு சொல்ல அரசியல் ஒரு சாக்கடைம்பாங்க. சாக்கடையை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையில யார் இறங்குறது? யாரும் வெளிநாட்டுல இருந்துலாம் வந்து இறங்க மாட்டாங்க. நம்ம நாட்டு சாக்கடையை, நம்ம வீட்டு சாக்கடையை நாம தான் சுத்தம் பண்ணதுல. வேற ஒருத்தர் வந்து நம்ம நம்ம குப்பையை போட்டு வந்து வேற ஒருத்தர் வந்து அதை சரி பண்ணுவான்னு பார்க்கலாமா? அது வள்ளுவர் இவங்களை பத்தி 108வது அதிகாரத்துல சொல்றாரு, இந்த கயவர்கள் வந்து எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. நன்றறிவாரு கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலமிழர் அப்படிம்பார். அவங்களுக்கு நெஞ்சில கவலையே இருக்காதான். கவலை இல்லாத மனிதர்கள்னா யாருன்னா கயவர்கள் தான் கவலை இல்லாம இருப்பாங்கன்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நன்று அறிவார், எது நல்லது கெட்டதுன்னு அறியக்கூடிய பிள்ளைகள், இளைஞர்கள், மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவலைப்படுவாங்க. இரவு படுத்தா தூக்கம் வராது. நடுப்பக்க கட்டுரைகள், பல கட்டுரைகள் எழுதினவர் நம்ம கதிரவன், நிகழ்ச்சி நெறியாளர். அவர் ஒரு பொறியாளர், அடிப்படையில் வந்து பொறியாளர், மூத்த பொறியாளர். அவர் 40 ஆண்டு கால அனுபவம், கள அனுபவம். அவரு வந்து கட்டுரைகள் தினமணியில வந்து நடுப்பக்கத்தில் எழுதிட்டே இருக்கிற கதிரவன் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா கட்டுரைகள் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் நெஞ்சு கவலைப்படுறாரு, நாட்டை பத்தி கவலைப்படுறாரு. இப்ப இந்த 3 அமைப்புகள் இருக்கு, இந்த நாட்டை பத்தி கவலைப்படுறோம், வருங்காலத்தை பத்தி கவலைப்படுறோம், இளைஞர்களை பத்தி கவலைப்படுறோம், மொழியை வளர்க்கணும். இப்ப மொழியை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது பல கருத்துக்களை வந்து இங்க இருந்து அறிஞர்கள்லாம் சொன்னாங்க. நான் என்னுடைய பார்வையில் என்ன சொல்றேன்னா, அன்பு கூர்ந்து உங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கு, தேர்வு நேரம், இதையும் தாண்டி வந்து 10வது 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கலந்துக்கிறீங்க. பல எழுத்து பிழைகள் வந்து நீங்க 2 பேர்த்துடைய அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல இருந்தது. பல நூல்கள்னு போட்டிருந்தீங்க. இதெல்லாம் வந்து திருத்தக்கூடிய பிழைகள். இதை பார்த்த உடனே தெரியுது, இந்த பிழைகள் தெரியுது. இதை கொடுத்து தயவு செஞ்சு வந்து ஒரு முறை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் பதிவாயிடுச்சு, இப்போ போய் நம்ம மாற்ற முடியாது. போய் நம்ம மாத்திக்கிறோம், இந்த பிழைகள்லாம் திருத்திக்கிறோம்னா இப்போ போய் எல்லாமே பதிவாயிடுச்சு. இது அப்போ வள்ளுவர் சொல்லுவார், எற்றென்று இறங்கோ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமை நன்று. ஐயோ இப்படி பண்ணிட்டுமே தப்புன்னு உங்க மனசுல நினைப்பீங்க. அதுக்கு வள்ளுவர் என்ன தீர்வு சொல்றாருன்னா, செஞ்சுட்டியா சரி கவலைப்படாத, அதை பத்தியும் நினைச்சிட்டு இருக்காத. எப்படி இனிமே வந்து வருங்காலத்துல வந்து நான் தவறே இல்லாமல் செய்வேன். தப்பே செய்யாத மனிதன் இல்லை, தன்னுடைய தப்பை நினைந்து உணர்ந்து திருத்திக் கொள்வோம் தான் மனிதன். அவதான் மாமனிதன். அதான் மகாத்மா காந்தி அடிகளுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை வரலாறு சத்திய சோதனைனாலும் நீங்களாம் படிக்கணும்னு அன்போடு வேண்டிக்கிறேன். அவர் தவறு நிறைய செய்வார், அல்லது செய்ய போற மாதிரி இருக்கும். இந்த மனசை செலுத்தி அவர் வந்து இல்லை அந்த தவறு செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருவார். அதனால மகாத்மா காந்தியடிகள் வாழ்க்கையை பாருங்க, அது வள்ளுவத்தோடு ஏய்ந்த வாழ்க்கை. அது ஏய்ந்த வாழ்க்கை. நீங்க எல்லாம் குன்றக்குடி அடிகளார் வந்து இந்த வயதுல போய் நீங்க படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எதை பத்தி நீங்க கட்டுரை எழுதினாலும் என்னுடைய ஒரு கருத்து என்னன்னா, இந்த 16 தொகுதியில அவர் சொல்லாத, அவர் பேசாத தலைப்புகளே கிடையாது. சுற்றுச்சூழலா, மக்கள் மனமா, அரசியலா, இந்த வாக்கு வங்கி அரசியலா, எல்லாத்த பத்தி, ஆட்சியில ஊழலா, எல்லாத்த பத்தியும் பேசியிருக்காரு. இந்த 16 தொகுதியும் கிட்டத்தட்ட ஒரு 4000 பக்கம். நீங்க போய் இந்த தலைப்பை பார்த்தாவே நான் உங்க கட்டுரைக்கு உண்டான கரு வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். உங்க கட்டுரை மற்ற மாணவர்கள் கட்டுரை வந்து சிறந்து விளங்கும். நீங்க இந்த போட்டித் தேர்வுகளை வந்து இதெல்லாம் பார்த்து எழுதுனீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் பெரும் மதிப்பெண் பெறுவீங்க. அது குடிமை பணியாகட்டும், இந்திய ஆட்சி பணியாகட்டும், எல்லாத்துக்கும் இந்த இதோடைய உள்ள கருத்தாக்கங்கள் பயன்படும். அது வந்து நீங்க வந்து இந்த வயதிலேயே வந்து நீங்க குன்றக்குடி அடிகளாரை பத்தி உள்ள நுழைஞ்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த இவங்க பரிமளாமாவுக்கும் துளசிதாசன் நண்பர் பாலாவுக்கு நெருங்கிய நண்பர். அவர் மிகச்சிறந்த ஒரு தலைமை, எல்லாத்துக்கும் தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லக்கூடியவர். அவருக்கு நான் வேண்டுகோள் என்னன்னா, இந்த வீடியோக்களை வந்து உங்க மாணவர்கள்ட்ட நீங்க போட்டு காமிங்க. இதுல எது சரி, அந்த மாணவர்களை உட்காந்து அவங்களும் சுய ஆய்வு பண்ணாங்கன்னா மற்ற மாணவர்கள் சொன்ன கருத்து போய் சேரும். இதுல உள்ள தவறுகள் என்னன்னு சொன்னோம்னா ஒரு 100 பேர்த்த வந்து நீங்க திருத்திடலாம். இதான் ஒர்க் ஷாப்புங்கிறது, பயிற்சி பட்டறைன்னு சொல்றது. இதை வந்து பள்ளியில வந்து இதுல நீங்க இது வரைக்கும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை போட்டு பார்த்து வாய்ப்பு கிடைக்கும் போது இதில் உள்ள நல்லது கெட்டதை வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். குற்றம் கடிதல்னு ஒரு அதிகாரமே வள்ளுவர் வச்சிருக்காரு. நம்ம அறிவுடைய பயனே என்னன்னா குற்றம் கடிதல். அறிவுடைமைக்கு அடுத்தது கல்வி, கல்லாமை, கேள்வி, இந்த அதிகாரங்களுக்கு அடுத்தது வச்சிருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அறிவுடைமை தாண்டி வச்சிருக்கிறது குற்றம் கடிதல். அறிவின் பயனே தன்னுடைய குற்றத்தை கடிந்து கொள்வதுதான் அறிவின் பயன். அது அப்புறம் இன்னைக்கு தம்பி அந்த பிறன் பொருளால் பெற்று இந்த உள்ளத்தால் உள்ளலும் தீதை பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியமானது ஒரு புது பொருள் சொன்னார். இது நண்பர் சங்கர சொல்லுவாரு, இது பின் நவீனத்துவ பார்வை. இது வந்து ஒரு வள்ளுவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நடந்த பாலியல் வன்கொடுமையை பத்தி அவர் பேச கிடையாது. ஆனா இந்த தம்பி வந்து இதான் வள்ளுவங்கிறது, காலந்தோறும் வள்ளுவம் வாழுங்கிறதுக்கு அந்த தம்பி சொன்ன யோகி சொன்ன அந்த பொருள் வந்து ரொம்ப புதிய பொருளா இருந்தது. எனக்கே வந்து இப்படி சொல்லலாமான்னு யோசிச்சு நான் அப்புறம் உள்ள போய் பார்த்தோன்னு வச்சுங்க, உள்ளத்தால் உள்ளலும் தீது பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியே மெனல். இந்த குறளை படிக்கும்போது நிறுத்தி நிதானமா ஒவ்வொரு சொல் விரித்து படிக்கணும். இன்னும் கொஞ்சம் கழிச்சு வலைத்தமிழ் பார்த்தசாரதி வந்து பெரிய இணையதளம் வச்சிருக்காரு சுரேஷ். அதை பத்தி ஒரு நிமிடம் அதை வந்து ப்ளே பண்ணுவார்.
எப்படி குறளை வந்து பொருள் உணர்ந்து படிக்கணும், பிரிச்சு படிக்கணும், நிறுத்தி படிக்கணும். இந்த சொல்றேனே இது எனக்கு உள்ளுக்குள்ள போய் உட்காருதா அப்படி பார்க்கணும். அப்படி படித்தா நான் சொல்றேன், உங்களது தமிழ் மொழி வளரும், சிந்தனை வளரும், கருத்து வளம் மிக்கதா இருக்கும். நீங்க பேசினாவே அது பயனுள்ள கருத்தா இருக்கும். அது ஏன்னா பயனில சொல்லாமல் ஒரு பெரிய அதிகாரம் வள்ளுவர் வச்சிருக்காரு. அதனால வள்ளுவத்தை முழுசா உள்வாங்க என்ன நடக்கும்னா நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து உயரமா போவோம். இந்த பிறன் பொருளால் அப்படிங்கிறதுக்கு நான் போய் தேடி பார்த்தேன். எனக்கு டக்குன்னு வந்தது, பிறன்பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார்கள் இல் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. பிறன்மனை விளையாமையில சொல்றாரு. பிறன் பொருள்னு சொல்லிட்டு பிறனுடைய மனைவியை வந்து பொருள்னு சொல்றாரு. அப்போ பிறன் பொருள் அப்படிங்கிறதுக்கு பிறனுடைய காதலி, பிறனுடைய மனைவி அப்படின்னு சொல்லலாமான்னா வள்ளுவர் அதுக்கு உண்டான உரிமம், லைசன்ஸ் நமக்கு கொடுக்குறாரு. நானே சொல்றேன்ப்பா, பிறன்பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம் பொருள் கண்டார்கள் இல். அறநூல்களையும் பொருள்நூல்களையும் பழுதர கற்று தீர்ந்தவர்கள் சொல்றாரு வரிமேழகர். ஏன் அறம் பொருள் சொன்னார்? இன்ப நூல்ல வந்து அப்படிலாம் இருக்குது, மோசமான இன்ப நூல்கள்லாம் இருக்குது. அந்த இன்ப நூல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு சொல்றாரு, அறநூல்களையும் பொருள் நூல்களையும் பழுதர கற்ற அறிஞர்கள் இந்த பிறன் பொருளை வந்து பிறன் மனைவி விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிறன் பொருள்னு சொல்றாரு. அதனால அந்த தம்பி அந்த பிறன் பொருள்னு சொன்ன கருத்தை நல்லாசிரியர் இனியன் கோவிந்தராஜே வந்து பாராட்டிட்டார். அதுக்கு மேல நான் வந்து அதை சொல்றது கூட இல்லை. மற்றபடி இவங்க சொன்ன பிழைகளை குறை வந்து எனக்கு 2 பேத்துக்கு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க இன்னைக்கு படிச்ச பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறளை நிறுத்தி நிதானமா இந்த வலைத்தமிழ் இவர் போட போறாரு, இப்ப சுரேஷ் போட போறாரு, அந்த யூடியூப் போயிட்டு 133 அதிகாரத்துக்கும் 1 நிமிடங்களுக்கு மிகாமல் ஒவ்வொரு குறளும் எப்படி உச்சரிக்க வேண்டும் சொல்லிட்டு அழகா உச்சரித்து போட்டிருக்காங்க. அதை நீங்க கேட்டு உங்களுடைய மொழியை, குறள் திறனை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அப்புறம் வந்து வலைத்தமிழில் நிறைய ரிசோர்சஸ் இருக்குது. வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர் வெப்சைட்ல நிறைய ரிசோர்சஸ் இருக்குது, குறள் சார்ந்த ரிசோர்சஸ் இருக்குது. இதெல்லாம் வேற எங்கேயும் கிடைக்காத செய்திகள். இதை வந்து நீங்க என்னுடைய அன்பு கூர்ந்து தயை கூர்ந்து இதை கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும். நீங்கள் மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாணவர்கள், உங்கள் பள்ளி மாணவர்கள் அனைவரும் இந்த 2 இணையதளத்தை நீங்கள் நல்லா பாருங்க. அதே மாதிரி கற்க அவங்களுடைய யூடியூப்ல வந்து ஒவ்வொரு குறளுக்கும் 20 நிமிடம் 25 நிமிடம் இலங்கை ஜெயராஜ் ஐயா வந்து பொருள் சொல்றாரு. நண்பர் ஸ்ரீராம் வந்து தெளிவா படிப்பார், பரிமேழகுடைய தெளிவா படிப்பார். நீங்க 5 குறள் சொன்னாலும் இந்த கற்க இணையதளத்தில் போயிட்டு இலங்கை ஜெயராஜ் ஐயா என்ன விளக்கம் சொல்றாரு. நான் சொன்ன மாதிரி குறள் திறன் இன்னொரு வெப்சைட், வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர், வலைத்தமிழ், இதில் உள்ள ரிசோர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணீங்கன்னா நான் சொல்றேன், மாநில அளவில் நீங்க வந்து பரிசு பெறுவீங்க. குறள்ல வந்து மாநில அளவில் பரிசு பெறுவீங்க. இது என்ன சொல்றது, இது உண்மை போச்சு இல்லை. இதை சொல்லிட்டு மற்றபடி உங்க எல்லோருக்கும் இந்த 3 அமைப்புகளின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சிறப்பாக வந்து இயற்கையை கொண்டாடுவோம், நன்றி உடையவர்களாக இருப்போம். அதாவது விலங்குகளுக்கும் நன்றியை செலுத்துறது தான் தமிழுடைய மரபு. அந்த மாட்டு பொங்கல்லாம் இயற்கைக்கு, உழவனுக்கு, உழைத்தவர்களுக்கு, கால்நடைகளுக்கு நன்றி சொல்வதுதான் நம்ம பொங்கல் விழா, தமிழர் திருநாள். அந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடுங்கள். குறள் திருவள்ளுவர் தினமும் வரும், அதையும் சிறப்பாக கொண்டாடுங்க. நான் சொன்ன விஷயத்தை மனசில் வாங்கி செயல்படுங்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி, மிக்க நன்றி. மாணவர்களுக்கு தங்களது கருத்துக்களை எல்லாம் சொன்னீர்கள். பவர் பாயிண்ட் இது காட்டுறாரு ஐயா, சுரேஷ் டிஸ்ப்ளே பண்றாரு. ஒரே ஒரு நிமிடம் மட்டும் சுரேஷ், ஒரு பாடல், ஏதாவது ஒரு பாடலை போடுங்க. அறத்துப்பால் பாயிரவியல் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆய பயனென் கொள் வாளறிவன் நற்றால் தொழாரியனின். மலமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்.
தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். மகிழ்ச்சி. இதை பாருங்க, இதுலயும் ஒரு சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஏதாவது சொன்னீங்கன்னா அதை வந்து நாங்க திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதை மட்டும் சொல்லிடுறேன் நான். ஆனா மிக மிக பாடுபட்டு அரும்பாடுபட்டு இது வந்து தயாரிச்சிருக்காங்க. 133 அதிகாரத்துக்கும் இதே மாதிரி இருக்குது. 2 நிமிடம் கூட ஆகல பாருங்க. ஒரு அதிகாரத்துக்கு 2 நிமிடம் தான். வலைத்தமிழ்லயே வருதுங்களா? வலைத்தமிழ்ல வலைத்தமிழ் அந்த லிங்க் இதுல போட்டிருக்கேன், சாட்ல போட்டிருக்கேன். நான் பாக்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக நிறைவாக செல்வராஜ் ஐயா நன்றி உரை சொல்வார்கள். வணக்கம். இது நவீனதொழில் நூலமைப்பின் நிகழ்வு 96 கலந்து கொண்ட அனைத்து ஆண்டோர், சான்றோர் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இதில் கலந்து கொண்ட நயவுரை ஆற்றிய திரு கௌசிக் அவர்களுக்கும் திரு யோகித் அவர்களுக்கும் மிகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது நயவுரை மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அறிஞர்கள் பலரும் போற்று வண்ணம் இருந்தது. அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதை தயார்படுத்தி அந்த மாணவர்களை ஊக்குவித்த அந்த நிறுவனத்துக்கும் கல்வி நிறுவனத்துக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதிலே இந்த நயவுரையை பற்றிய கருத்துரை வழங்கிய ஆசிரியர் பரிமளா அவர்களுக்கும் டாக்டர் சத்யபிரபா அவர்களுக்கும் ஃபாதர் ஜான் பக்திஸ் ஐயா அவர்களுக்கும் டாக்டர் இனியன் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் இளையராஜா அவர்களுக்கும் குழந்தைவேல் ராமசாமி அவர்களுக்கும் டாக்டர் அஷ்ரப் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் கடைசியாக பேசிய திரு சிஆர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை மிக அழகாக நடத்தி வரும் வழித்தமிழ் வள்ளுவர் குழுமம் கற்க அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் வரவேற்புரை அளித்த திரு சக்கரபாணி ஐயா அவர்களுக்கும் நயவுரை அறிமுகம் செய்த ஐயா சக்கரபாணிக்கும் நயவுரை ஒருங்கிணை செய்த திரு கதிரவன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை அழகாக பதிவு செய்த திரு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் அனைத்து சான்றோர் பெருமக்களும் இந்த மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களை மகிழ்வித்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த 3 அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வளர்க தமிழ் என்று கூறி இந்த நிகழ்வினை முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.